பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த 28வது நாள் ஜெபத்திலே தேவன் நம்மளை கொண்டு வந்ததற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 27 நாட்கள் நம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் வழிகளை திறப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் வழிகளை திறக்க வேண்டும், ஒரு பெரிய தாக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் நடத்துவது எல்லா பாதைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அவர் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் பாரப்படுவோம். ஆமென். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவர். இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாட்கள் நடக்கிற இந்த ஜெபத்தில் கர்த்தருடைய வல்லமுள்ள கரங்கள் ஜனங்களோடு கர்த்தர் கிரியை செய்யும்படியாக எல்லாரும் பாரப்படுவோம். விசேஷமாக இந்த நாட்களிலே நம்ம ஒரு பெரிய தேவைகளோடு நாம் நிற்கிறோம். கர்த்தர் அதை அறிவார். ஒரு சபையை கட்டுகிற காரியத்தில் கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்துவது எல்லா பாதைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எல்லா கர்த்தனைக்கும் நாம் பார்ப்போமா? அல்லேலூயா. இந்த 28வது நாள் ஜெபத்தை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. வழி காட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம்
அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே, என் அன்பரேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. எல்லாம் சொல்லுவோமா? உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆமென். ஆராதனை ஆமென். ஆராதனை ஆமென். ஆராதனை ஆமென். ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே, என் அன்பரேசுவுக்கே. ஆமென். என் ஆத்ம நேசருக்கே. ஆமென். ஆராதனை ஆமென். ஆராதனை. Thank you, Lord. ஆராதனை ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை என் அன்பரேசுவுக்கே. ஆமென். என் ஆத்ம நேசருக்கே. ஆமென். என் என் அன்பரேசுவுக்கே. அன்பரேசுவுக்கே. ஆமென். என் ஆத்ம நேசருக்கே. எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை. எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை ஆமென். ஆராதனை. Thank you, Lord. Hallelujah. ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆமென். என் அன்பரேசுவுக்கே. என் ஆத்ம நேசருக்கே. என் அன்பரேசுவுக்கே. என் ஆமென். அன்பரேசுவுக்கே. ஆமென். என் ஆத்ம நேசருக்கே. ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆமென். ஆராதனை. Thank you, Lord. ஆமென். ஆராதனை. ஆமென். Hallelujah. ஆராதனை. என் அன்பரேசுவுக்கே. ஆமென். என் ஆத்ம நேசருக்கே. Thank you, Lord. என் அன்பரேசுவுக்கே. ஆமென். என் ஆத்ம நேசருக்கே. என் அன்பரேசுவுக்கே. என் அன்பரேசுவுக்கே.
செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வல்லமுள்ள கரங்களை நீட்டி இந்த நாளில் நடக்கிற எல்லா ஜெபத்தை அவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக, வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக, இதனால் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களை கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக, நாம் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த நாளில் பதில் கிடைக்கும்படியாக, கர்த்தர் சீக்கிரத்தில் வழிவாசல்களை திறக்கும்படியாக ஏவப்பட்ட யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி சோமனுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் மத்தியில் கிரியை செய்வாராக. ஆமென். ஹalleluya ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளையிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே கூடி வர செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவின் பலத்திலே நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்தால் எடை கட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே பங்கு பெற வேண்டிய சகோதர சகோதரிகளை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்ப்பீராக ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஜெபத்திலே ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அப்பா பலத்தினாலே அப்பா சோதரிக்கிற மனிதர் கருத்தா செபிக்கக்கூடிய அப்பா சோத்திர ஞானத்தை கொடுங்க ராஜா ஆண்டவரே. பலத்தை கொடுக்க முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெப வேலையில இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்திலே நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அக்கினி மதில் இங்கு சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே இந்த பிரசன்ன வல்லமை அவர்களை பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பில்டிங்காய் செபிக்கிற இந்த ஜெபத்தில் ஆண்டவரே இதனுடைய நோக்கம் பரிபூர்ணமாக நிறைவேறத்தக்கதாக இது ஒரு அற்புதத்தை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கப்பா பில்டிங் ஆண்டவரை கட்டி எழுப்பத்தக்கதாக ஆண்டவரே அநேக ஜெப வீரர்களை எழுப்பித்தாருங்க அப்பா. அநேக ஜெப வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அற்புத கரம் கிரியை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியரை பலப்படுத்துங்க, வல்லமையில நிரப்புங்க ராஜா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியிலே உம்முடைய வல்லமையிலே இடைக்கட்டி இந்த ஜெபத்தை நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. அப்படியாக உம்முடைய ஆவியில இடைக்கட்டி காத்து கொள்ளுங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே, நாங்கள் எப்படி செபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறியாது இருக்கிறதுனாலே எங்களுக்குள்ளே தங்கி நீர் செபிக்கிறவராய் இருக்கிற தேவன் இந்த வேலையில எங்களை நடத்தி செல்லுங்க. ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. துதிக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய கிருபையினால் தாங்குவீராக. எங்களுடைய நீதி அல்ல ராஜா, உம்முடைய கிருபை ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமோ அப்பா உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாராவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பொறாமை எரிச்சலின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வன்கண்ணின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. எல்லா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை பிரசன்னம் அளவில்லாமல் இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும். உம்முடைய சித்தத்திலே நடத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த 28வது நாள் ஜெபத்தை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து நடத்தும்படியாக எல்லா கரத்திலே எல்லா தேவனை மயப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ இந்த நாளிலும் நாம் இந்த ஜெபத்தில் நாம் சபை காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் காணிக்கைகள் மூலமாக நேரடியாக வந்தோம், இல்லாவிட்டால் இந்த கியூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் செய்தும் நீங்கள் அனுப்புகிறீர்கள். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ கர்த்தருடைய கிருபையினால் நேற்று தினத்தில் ஒரு வர சேர்த்து நாம் அனுப்புகிறோம். ஸோ நேற்று தினத்தில் கிட்டத்தட்ட 3,50,000 ரூபாய் 3,50,000 ரூபீஸ் செட்டில் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் 1,20,50,000 ரூபாய், ஸோ 1,20,50,000 ரூபீஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நம்ம பண்ணணும்னா 5 crores நம்மளுக்கு தேவை.
ஸோ அதில் இதுவரைக்கும் நம்ம 1,20,50,000 ரூபாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தில் 10,000 சிமெண்ட் மூட்டைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஏன்னா ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுகிற ஒவ்வொரு பொருட்களையும் பிரித்து நாம் ஜெபிக்கிறோம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் உங்களால் முடிந்த காரியங்களே 1 மூட்டை 10 மூட்டை 25 மூட்டை 100 மூட்டை சொல்லி சிலர் நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறீர்கள். அதற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ நீங்கள் கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் பார்க்குற QR கோடில் நீங்கள் அதை நேரடியாக அந்த திருச்சபை பணிகளுக்காக நீங்கள் கொடுக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் இந்த ஆலயத்தை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஸோ அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். அந்த 10,000 சிமெண்ட் மூட்டை தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக எல்லாரும் பாரப்படுவோம். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஸோ இந்த நாளிலே முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஸோ எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், ஸோ நிச்சயமாகவே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது ஸோ ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ அது யார் என்றால், உண்மையாகவே ஸோ தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு மனிதனுடைய தரிசனம் அல்ல, இது தேவனுடைய விருப்பம். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஊழியத்தில் இந்த சபையின் காரியங்களிலே நாம் கர்த்தர் நம்ம எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து நான் சொல்லுகிறேன், வருஷா வருஷம் கர்த்தர் ஆத்துமாக்களை அவர் கூட்டி கொண்டு தான் போகிறார். அல்லேலூயா. ஸோ அது இப்போ பார்த்திங்கன்னா இடம் இல்லாமல் போகிற அளவுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை பெருகச் செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ ஒரு விசாலமான இடத்தை நமக்கு கர்த்தர் தர வேண்டும். ஒரு விசாலத்தை கர்த்தர் தரணும். ஆமென். ஸோ அதற்காக தான் நாம் இந்த நாட்களிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஊழியத்தை யார் தாங்க வேண்டும் என்றால், அந்த தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்கள். ஸோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1 நாளாகமம் 28வது அதிகாரத்தில் 11-12 வசனங்களில் வாசிப்பில் என்றால், 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 11-12, ஃபர்ஸ்ட் Chronicle chapter 28 verse 11 and 12. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும், 12வது வசனத்தில், ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றர்களும் இருக்க வேண்டிய மாதிரியை. அல்லேலூயா. மாதிரியை நீங்கள் அடுத்த வசனம் வாசிச்சிங்கன்னா 13வது வசனத்தில், ஆசாரியரின் லேவரி வரிசையாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணியுடைய வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் முறியவைகளையும் கட்டளையையும் கொடுத்தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு இருந்த அந்த விஷனை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா, தன்னுடைய மகன் சாலமோனுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அதை கேரி பண்ணி போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இது நிச்சயமாகவே நம்ம சபை மக்கள் எல்லாருக்கும், சால்வேஷன் டிவி பார்க்குற எல்லாருக்கும் ஸோ இது தரிசனமாக இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த நாட்கள் நான் விசுவாசிக்கிறேன், இதை கட்ட வேண்டும், இதை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு நாம் இணைந்து செயல்படுவோம். ஸோ அதனால தான் ஒரு மாடலை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ இதை நான் விசுவாசிக்கிறேன், இது 5 மாடி கொண்ட ஒரு ஆலயம், 5 ஃப்ளோர் கொண்ட ஒரு ஆலயம். ஆனால் இதில் மாடலில் நம்ம 3 ஃப்ளோர் தான் காமிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இது மொத்தம் 5 மாடிகள் கொண்ட இது 2 ஃப்ளோர் தான் 2 ஃப்ளோர் தான் காமிச்சிருக்கிறோம். இது மொத்தம் 5 மாடிகள் கொண்ட ஒரு ஆலயமாக இது வெளியே வரப்போகிறது. ஸோ அதனால் நான் விசுவாசிக்கிறேன், இது ஏன் ஒரு சாம்பிளை வச்சுருக்கிறோன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது, இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன பண்ணணும்? கர்த்தர் கட்ட வேண்டும். அல்லேலூயா. எழுப்ப வேண்டும், அந்த பகுதியில் எழுப்ப வேண்டும். ஸோ அதனால் தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? இதற்காக ஜெபிக்க முடியும், இதற்காக என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அந்த தரிசனத்தை சுமந்து செல்லணும். ஸோ வெறும் ஒரு மனுஷன் அல்ல, சபை மக்களும், அது மாத்திரமல்ல சால்வேஷன் வியூவர்ஸ் எல்லாரும், ஆண்டவரே இந்த தரிசனத்தில் எங்களையும் ஒரு பங்காக இணைத்து கொள்ளுகிறோம், இந்த தரிசனத்தில் நாங்களும் இணைந்து என்ன பண்ணுறோம்? செயல்படுகிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஜனங்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை எதற்காக ஒரு மாடல் வைக்கிறோன்னா, நீங்கள் பார்த்து நீங்கள் அதற்காக ஜெபிப்பீர்கள். இதை மாதிரி தான் வரும், ஆல்மோஸ்ட் இதை மாதிரி தான் வரும். சரியா? அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கர்த்தர் நமக்கு கண்களுக்கு முன்பதாகவே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
அது நிச்சயமாகவே ரியலாக நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிச்சயமாகவே நம்ம அந்த தரிசனத்தோடு நம்ம ஜெபிக்கிற வேளையிலே, அந்த தரிசனத்தை பெற்றவர்கள் அந்த காரியத்தை கொடுக்குற வேளையில் அது நிச்சயமாக நம்மளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழிய பாதையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சால்வேஷன் டிவியை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது அந்த காரியங்களை குறித்து திட்டவட்டமாக பேசினார். அப்போ இது உலகம் முழுதும் போக வேண்டும், அநேக இந்தியா முழுதும் போகணும், இதெல்லாம் என்னுடைய பெரிய வாஞ்சை, என்னுடைய வாஞ்சை. ஸோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் என்னுடைய பெட்ரூமில் அந்த இந்தியாவுடைய மேப், பெரிய மேப்பை ஒட்டி வச்சுருப்பேன். சரியா, இந்தியாவோட மேப்பை பெரிய மேப்பை ஒட்டி வச்சுருப்பேன். சரியா, ஒவ்வொரு முறை போகும் பொழுதும் அந்த இந்தியா மேப்பை மேலே கரங்களை வைத்து ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே சால்வேஷன் டிவி இங்கெல்லாம் கொண்டு போயிடுங்க, இங்கெல்லாம் கொண்டு போயிடுங்க. ஆனால் சால்வேஷன் டிவி வராத நாட்கள் இன்னும் நம்ம டெலிகாஸ்ட் கூட தொடங்கலை. ஸோ நிறைய முறை அந்த செவுத்தோடு நான் அந்த மேப்போடு மேலே அப்படியே சாஞ்சிக்குவேன். ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை போகணும், கர்த்தருடைய வார்த்தை போகணும், கர்த்தருடைய வார்த்தை போகணும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவர். நான் உண்மையாகவே நமக்கு ஒரு சேட்டலைட் சேனல் நடத்துகிற தகுதி இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நல்ல பணக்காரனாக இருக்கணும், பெரிய ஊழியக்காரனுடைய மகனாக இருக்கணும், இல்லைன்னா பரம்பரை ஊழியத்தில் நல்ல சொத்துகள் சேர்த்து நல்ல ஆஸ்திகள் உள்ள ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஒரு மகனாக நான் பிறந்திருக்கணும். அது மாத்திரம் இல்லைன்னா அரசியல் வாதியோட மகனாக இருக்கணும், இல்லைன்னா அரசியல்வாதியாக இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். சும்மா கிடையாது. ஒரு டிவி சேனல் நடத்துறதுன்னா சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், எந்த தகுதி இல்லாத என்னை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. நான் சொல்ல முடியும், 2007 ஒரு லோக்கல் கேபிளாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு சேட்டலைட்டாக 2013 உருவாக்கினார். ஸோ இன்டெல்சாட் 17 மூலமாக 120 நாடுகளுக்கு கர்த்தர் கொண்டு சென்றார். அது சாதாரண காரியம் இல்லை. எங்கெங்கேயோ துபாயிலேருந்து கால் வரும், நிறைய இடங்கள்லேருந்து கால் வரும். ஸோ படிப்படியாக உயர்த்தினார். இப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த ஆப் மூலமாக உலகத்தில் எந்த மூலையிலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஆப்பிள் டிவி இருந்ததுன்னா அதை பார்த்துடலாம். ரோக்கோ டிவி செட்டப் பாக்ஸ் இருந்தால் யூரோப் ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா, இந்தியாவில் ஜியோ ஃபைபர், ஏர்டெல் ஃபைபர், இதெல்லாம் கர்த்தர் எல்லா முடுக்கும் கொண்டு போயிட்டார். எங்கெங்கெல்லாம் கொண்டு போடுமோ கொண்டு போயிட்டார். எல்லாத்துக்கும் மேலே மொபைலில் பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ ஊரில் எந்த ஊரில் போனாலும் என்ன இருக்குது, மொபைல் இருக்குது. அதனால் மொபைலையும் பார்க்கலாம். ஸோ கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார். அல்லேலூயா. அன்றைக்கி செய்த ஒரே ஒரு ஜெபம், அந்த தரிசனத்தோடு ஜோம் பண்ணோம். ஆண்டவரே இது இந்தியா முழுசாக போகணும் ஜோம் பண்ணோம். கர்த்தர் போக வச்சுட்டார். நான் விசுவாசிக்கிறேன் அதே மாதிரி இதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே இதை மாதிரி சபையை கட்டும் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கட்ட வச்சுருவார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் கட்ட வைப்பார். நான் சொல்லுகிறேன், இது வரைக்கும் நம்ம கொடுத்த தொகையெல்லாம் நம்மளுக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தருடைய சுத்த கிருபை, அல்ல சுத்த கிருபை இம்மட்டும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க உதவி செய்திருக்கிறார். அதனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி ஜோ பண்ணுங்க. ஆண்டவரே தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் இந்த ஊழியத்தை தாங்கட்டும். இந்த சிமெண்ட் மூட்டைக்கு எத்தனை பேர் தரிசனத்தை சுமந்து செல்வர்கள் தாங்கட்டும். அல்லேலூயா. அவங்களால தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு தான் அந்த வாஞ்சை இருக்கும். எல்லாரும் கொடுக்க முடியாது. நான் சொல்லுவேன், எல்லாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த தரிசனம் ஓகே, சபை கட்டணும், இது தேவை, இது நிச்சயமாக அவசியம், ஜனங்கள் ஆராதிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஸோ கண்டிப்பாக இதை கட்டி ஆக வேண்டும் என்ற ஒரு பாரம் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரம் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஒரு சின்ன கல்லை தான் எங்கே வைப்பாங்க, மரத்தாண்டை வைப்பாங்க. ஒரு சின்ன கல், சரியா, ஒரு கல்லில் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான், ஒரு கல்லை வச்சு கும்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனால் சில வருஷங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னவோ மாறிடும், ஒரு பெரிய அவங்களோட கோயிலாக மாறிடும். அப்போ என்னென்னா அந்த போகிற வரவங்களாம் அந்த கல்லை பார்த்து ஐயோ கல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவான், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சிடுறான், அவன் கட்ட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் வரணும். ஆண்டவரே இடம் பத்தலை, இன்னும் நம்ம இடம் இருந்தால் நிறைய ஊழியங்கள் செய்யலாம். நம்ம இப்போ என்னென்னா செய்ய முடியாத கைகள் கட்டப்பட்டு உட்காந்துருக்குறோம், இன்னும் செய்ய வேண்டிய நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. ஆமென். ஸோ அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம நாட்களிலே செய்ய வேண்டும். என்ன செய்யணும்னா எப்படியா இல்லை இதை கட்டுவதற்கு அந்த தரிசனத்தை சுமந்து செல்லுவர்களை கர்த்தர் எழுப்பணும். பிரதர் உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் செய்கிறோம், உங்கள் கூட நாங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், கட்டுவதற்கு உதவி செய்கிறோம், உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம், இந்த காரியம் 10,000 மூட்டையாக கண்டிப்பாக கர்த்தர் தருவார், நம்மளால் முடிஞ்ச செய்வோம் என்று சொல்லக்கூடிய தரிசனத்தை சுமந்து செல்லுவர்களை கர்த்தர் எழுப்பணும். ஸோ அதை எழுப்பும் பொழுது தான் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், எப்படி சாலமோன் நேர்த்தியாய் கட்டி முடித்தாரோ அதே போல் நாம நேர்த்தியாக கட்டி முடிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் எழுப்பும்படியாக
ஆண்டவரே இந்த 10,000 சிமெண்ட் மூட்டையில் ஆண்டவரே நீர் கர்த்தாவே தரிசனம் பெற்றவர்கள், தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஆத்மா பாரம் உள்ளவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. அவங்க வந்து இதை என்ன பண்ணணும், கட்டுவதற்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் வழியில திறப்பாராக. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாம் இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் இதை ஒரு காரியத்தை ஆண்டவர் தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கூட்டுக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த ஆலயத்தை எழும்புவதற்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய யாராவது இருப்பில் என்றால் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மற்ற எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமென். அப்பா மே துதிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே. 2-3 பேர் மத்தியில நாங்கள் இருக்கன்னு சொல்ற வார்த்தையின் பிரகாரம் சுவாமி எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிற தகப்பனே, இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை போல ஆண்டவரே, உங்களுடைய தரிசனத்தை போல ஆண்டவரே எழுப்புங்க சுவாமி. அப்பா இந்த வேலையில கர்த்தாவே எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறீங்களா சுவாமி. தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடிய ஆண்டவரே, அந்த தரிசனத்துல தகப்பனே அப்பா தேவதாசியை வைத்துக்கிறீங்களா ராஜா. மகன் மூலியமானவர் அவங்களோட இணைந்தாண்டரே எங்களுடைய தரிசனத்தில் கர்த்தாவே, உம்முடைய தரிசனத்தில் கர்த்தா நாங்கள் கலந்து கொண்டு ஆண்டவரே ஜெபிக்க முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துற தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சுவாமி ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு ஆன்லைன்ல பார்க்குற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ராஜா, ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களில் கர்த்தாவே சபை குறித்து அப்பா தரிசனத்தோடு இருக்கிற மக்கள் அப்பா எழுப்புங்க சாமி. எங்கள் சபையை ஆண்டவரே இந்த தேசம் எல்லாம் முழுது ஆண்டவரே பெருக முடிய உதவி செய்யுங்க தகப்பனே. அதுக்கு ஆத்துமாக்களை எழுப்புங்க சாமி. சபை மக்களை எழுப்புங்கப்பா. ஒரு தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா, அந்த தரிசனத்தை நாட முடியாண்டவரே, அதை நாடி ஓடி ஆண்டவரே அதற்காக ஒழிக்க முடியாண்டவரே, அந்த தரிசனத்துக்காக ஜெபிக்க முடியாண்டவரே எங்களை எழுப்பியிருக்கிற ராஜா. அதற்காக மக்கள் கோடி 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பெங்களூர் பட்டணத்தில் தகப்பனே எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துக்கிறப்பா, அந்த சபையை கொடுத்த ஆண்டவரே நாங்கள் நீ வைத்திருக்கிற இந்த தரிசனத்தில் தகப்பனே நாங்கள் பங்கு பெறுவாடுவரே. நீ உதவி செய்யுங்க தகப்பனே. அதோட இடைப்பட முடிய உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே எல்லா தேவைகளை கர்த்தாவே தரிசனத்தோடு ஆண்டவரே நாங்கள் நடத்த முடிய உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த நாளிலோட கர்த்தாவே சபைக்கு கொடுத்துருக்க எல்லா பணத்திலோட கர்த்தாவே நாங்கள் கொடுக்குற தகுதியில் சாமி ஆனால் எங்களை தகுதிப்படுத்திக்கிறப்பா. அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா 4 திசையில் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே சபைக்கு ஒரு தரிசனமாக கொண்டு வாங்க சாமி. அப்பா தரிசனமாக கொண்டு வந்தாண்டவரே கர்த்தருடைய வேலை ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியத்தில் ஆண்டவரே, கர்த்தருடைய சபையில் ஆண்டவரே அப்பா அவங்களோட ஆண்டவரை இணைக்க முடியாது உதவிச்சங்கப்பா, கொடுக்க முடியாது உதவிச்சங்க தகப்பனே. சபையை கட்டும் போதில் கர்த்தவே மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே கர்த்தருடைய சபையை ஆண்டவரை கட்ட முடியும் ஆண்டவரே. எங்கெல்லாம் வருதோ பணம் சுவாமி அதெல்லாம் எங்கள் சபைக்கு கொடுத்த ஆண்டவரே. என் சபையப்பா நாங்கள் உயர்த்த முடியாது, எங்கள் சபையை வளர முடியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் தகப்பனே, இந்த பெங்களூர் பட்டணத்தில் தகப்பனே எங்கள் எஸ்ஆர் பிரேயர் ஆண்டவரே ஒரு சாட்சியாக ஆண்டவரே ஒரு எழுப்பதுக்காக நன்றி செலுத்துற தகப்பனே. இந்த வேலையில கூட கர்த்தாவே இந்த 4 தேசத்தில் எத்தனையோ மக்கள் உண்டு கர்த்தாவே. அந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே சபைக்கு ஆண்டவரே ஒரு தரிசனமா கொண்டு வாங்கப்பா. நீ கொண்டு வாங்க ராஜா, நீ கொண்டு வரதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து கொண்டுக்கிற தகப்பனே இந்த நாளே ஒரு தரிசனத்தை கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி, தரிசனத்தை கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே. சீக்கிரத்தில் தகப்பனே இந்த பெரிய தேவை ஆண்டவரே, இந்த தரிசனமான தேவை ஆண்டவரே என் தேவன் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கொடுக்காத உள்ளங்களெல்லாம் நீ கொடுக்க வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இந்த மணல் செங்கல் எல்லாம் ஆண்டவரே நீ ஒரு தரிசனத்தோட எழுப்புங்கப்பா. கொடுக்குறது ஒரு மூட்டை ஆண்டவரப்பா, அந்த மூட்டைகளை 1000 மூட்டைகளை பெருக செய்கிறாச்சா, பெருக செய்க தகப்பனே. அப்பா என் தேவனுடைய அப்பா ஆலயத்தை கட்டுமில்ல கர்த்தவே நிச்சயமாக ஆண்டவரே எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு ஆண்டவரே அதுல பங்கு உண்டு சுவாமி, அதுல ஒரு பங்கு உண்டு ராஜா. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மத்தியில் ராஜா பேசுங்கப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் பேசப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மத்தியில் பேசுங்க தகப்பனே. அந்த சிறு பிள்ளைகள் கூட கர்த்தாவே கர்த்தருக்கு கொடுக்க முடியாண்டவரே அந்த பிள்ளைகளை உள்ள வாஞ்சிகளை ஏற்படுத்துங்க தகப்பனே. பெற்றோருக்கு தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கொடுக்குற அந்த பாக்கெட் மணியில கர்த்தாவே பிள்ளைகள் ஆண்டவரே சபைக்கு கொடுக்க முடியாண்டவரே உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இந்த வெளியில கர்த்தா எல்லா டிவி மூலியமா ஆண்டவரே அப்பா யூடியூப் மூலியமா ஆண்டவரே வாட்ஸ்அப் மூலியமா தகப்பனே ஆன்லைன் மூலியமா தகப்பனே பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளப்பா தரிசனமா எழுப்புங்க சாமி, எழுப்புங்க ராஜா, எழுப்புங்க தகப்பனே. வைத்து கொடுக்கிற ஒவ்வொரு பொக்கிஷத்தை தகப்பனே கர்த்தருக்காக கொடுத்தாண்டவரே அநேக ஆத்மாக்காக ஆண்டவரே அது பிரயோஜனப்படுத்திட்டு பார்க்க தகப்பனே. இந்த உலகத்தில் அப்பா நாங்கள் எதுவும் கொண்டு வரல சுவாமி, நாங்கள் எதுவும் கொண்டு போகல. ஆனால் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாஞ்சி தகப்பனே என் தேவனுடைய ஆலயத்தை கட்டுமதப்பா. அநேக கர்த்தாவே வியாதிகள் ஆண்டவரே பாவிகளோ சுவாமி அப்பா எத்தனை விதமான பழக்க வழக்கத்தில் இருக்கிற மக்கள் ராஜா இந்த சபையில வந்தாண்டவரே மனமாறி கர்த்தருக்காக ஆண்டவரே
எழும்பி பிரகாசிக்க முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள மனிதர்கள் கர்த்தாவே நீர் எழுப்புங்க சாமி. ஒவ்வொருத்த மேல எழுப்பப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஓரி மக்கரப ஓரி மக்கரப சந்தரப ஓரி பிபி கரப ஓரா மக்கரப சந்தர. ஹalleluya. துதிக்கிறோம் 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 ராஜா. எங்க தரிசனத்தை தகப்பனே எங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிற சாமி. அப்பா சீக்கிரத்துல தகப்பனே அதை கட்டும்னு அநேக ஜாதிகள் ராஜா, அநேக மக்கள் ராஜா, அநேக வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகள் சாமி நீங்க சந்திங்க ராஜா. அநேக அப்பா ஒவ்வொரு எம்எல்ஏகள் ராஜா, ஒவ்வொரு எம்பிக்கள் ராஜா, ஒவ்வொரு அரசாங்க தகப்பனே அதிகாரிகளை சாமி எழுப்புங்க சாமி. காங்கிரஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா எழுப்புங்க தகப்பனே. கர்த்தருக்கு கொடுக்க மாதிரி உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ரத்தத்தை தெளிக்கிற சாமி. எங்க சபை மேல ரத்தத்தை தெளிக்கிற சாமி. வேலை மேல ரத்தத்தை தெளிக்கிற சாமி. எல்லா அயன் ராட் மேல ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே. இந்த 10,000 மூட்டை சிமெண்ட் மேல கர்த்தாவே ரத்தத்தை தெளிக்கிற சாமி. ஒவ்வொரு கோடி சிமெண்ட் அப்பா என் சபைக்கு கொடுத்தாண்டே ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்திலே ஆண்டவரே தரிசனமாக ஆண்டவரே கொடுக்கிற மாதிரி உள்ளங்களப்பா சபையோட வந்து பேசி அந்த பணங்களை கொடுத்து தேவனுடைய வீட்டை கட்ட முடியாது உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த வேலையிலப்பா அருமையானது சாயங்கால வேலைப்பா எங்களை ஒவ்வொரு ஜெபங்களை சாமி நம்முடைய பாதத்துல கொடுத்தாப்பா எங்க ஜெபத்தை இறங்க எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்கு கரணத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயோ, எனக்குள்ளே இயேசு. ஆமென். நான் அவர் ஆலயோ, எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். ஆமென். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். நான் சொல்லுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் போற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் போற்றிலும் ஜெயம் பெறுவேன். என்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, ஆமென். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும்
இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆமென். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. ஆமென். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. ஆமென். இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னாலே நாம் செல்வோம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். சில டைம் நம்மளுக்கு கேள்வி வரும், ஏன் இதற்காக நாம் ஜெபிக்கணும்? அல்லேலூயா. எத்தனையோ ஜெப தேவைகள் உண்டு. சரியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நம்ம ஜெபத்துக்கு வைக்கலாம். மணிப்பூர் மாநிலத்தில் நடக்கிற கொடுமைகள் கர்த்தர் நிச்சயமாகவே இறக்கம் பாராட்டணும். அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்யணும். அது மாத்திரமல்ல, ரஷ்யா உக்ரைன் வார், இதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இஸ்ரேல் தேசத்துடைய சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணணும். நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கிறது. ஆமென். ஆனால் நிறைய டைம் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எதற்காக நான் சபைக்காக ஜெபிக்க வேண்டும்? அல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக நாம் ஏன் ஜெபிக்கணும்? ஏன்னா இது வந்து அவருடைய காரியம். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென், நம்முடைய கடமை. ஸோ நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இப்போ பாட்டு பாடணும். சரியா? வேணால் உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க. சரியா? ஸோ என்ன பாட்டு பாடினோன்னா, அகிலம் எங்கிலும் என்ன வரணும்? சபைகள் எழும்பணும். அல்லேலூயா. என்ன சபை எழும்பணும்னா, சத்தியம் பேசும் சபைகள். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு சபைகள் இருக்கிறது, ஆனால் சத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. விரல் விட்டு நீரலாம். சத்தியம் பேசும் சபைகள் அதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு காரியம், வேதனையான ஒரு காரியம். ஆனால் நிச்சயமாகவே ஏன் வந்து சபையோட காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும்? அதுவும் விசேஷமாக சபை கட்டுகிறதுல நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்வது நல்லது. ஏன் வந்து சபைக்காக நான் ஜெபம் பண்ணோம், சபை கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஜெபம் பண்ணோம், ஸோ இப்போ சிமெண்ட் மூட்டைக்காக ஏன் ஜெபம் பண்ணோம், கம்பிக்காக ஏன் ஜெபம் பண்ணோம், நிறைய காரியங்கள் கேட்கலாம். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அதுக்கு நம்முடைய கடமை. ஸோ ஏன் ஜெபிக்கணும்னா, சங்கீதம் 127வது சங்கீதம், ஸோ 1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 127:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 127:1, Psalms 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் என்னது? விருதா. அல்லேலூயா. ஸோ எக்ஸ்பெக்ட் த லார்ட் பில்ட் த ஹவுஸ். ஆமென். ஸோ கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள். ஆமென். கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இது கர்த்தருடைய வீடு. ஆமென். அல்லேலூயா. இது யார் கட்டணும்? ஸோ ஆண்டவர் தான் கட்டணும். ஆண்டவர் தான் கட்டணும். நம்ம மாம்சமாக நம்ம கட்டலாம், மாம்சமாக நம்முடைய முயற்சிகளில் சரியா ஏதாவது ஒன்று பண்ணி கட்டலாம். ஆனால் அதை கர்த்தர் பிரியப்படுவாரான்னு கேட்டிங்களா? பிரியப்பட மாட்டார். அப்போ கர்த்தர் வந்து இதை கட்டுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் கட்டுங்க, ஆண்டவரே நீங்கள் வழிகளை தர்றங்க. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆலயத்தில் வந்து நம்ம நிச்சயமாக நம்ம வந்து இது சாதாரண காரியம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. அப்போ ஆண்டவர் கட்ட வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? அந்த உதவியை கேட்குறோம். ஆண்டவரே நீங்கள் கட்டுங்க, நீங்கள் கட்டுங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும் பொழுது யாரை ரொம்ப அதிகமாக நம்புவீங்கன்னா, இன்ஜினியரை நம்புவோம். அடுத்தது யார் நம்புகிறோம்?
அந்த மேஷன் அந்த இவரை ரொம்ப நம்புவோம். ஏன்னா அவர்கிட்ட சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், எப்பா சீக்கிரம் பார்த்து முடிப்பா, சீக்கிரம் முடிச்சிருப்பா, ஒன்று தான் பண்ண இங்கே போய் இருக்கிறோம், இந்த டேட்டில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டெடிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், சீக்கிரம் முடிச்சிருப்போம். ஏன்னா நம்ம எப்போவுமே யாரை முழுசாக நம்புவோன்னா அந்த இன்ஜினியரை நம்புவோம், ஸோ அந்த மேஷனை நம்புவோம். சரியா? இவங்களாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஆனால் ஒரு சபை கட்டுறதுன்றது நான் சொல்லுகிற யார் முக்கியமான நபர் யாருன்னா யார்? ஏசப்பா தான். ஏன்னா அவருக்காக நம்ம அவரை ஆராதிக்கும்படியாய் நம்ம கட்டுக்கிறோம். அப்போ நம்ம சிலர் கேட்பாங்க, எதுக்காக நீ ஜோம் பண்ணுற, இதுக்காகலாம் ஜோம் பண்ணலாமா அப்படிலாம் சிலர் கேட்கலாம். நான் சொன்னேன்ப்பா, அவர் கட்டினா தான் எங்களால் கட்டவே முடியும். அல்லேலூயா. அவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், எங்களால் கட்ட முடியலன்னா கட்ட முடியாது. மாம்சத்தில் நம்ம கட்டவே முடியாது. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் யாருன்னா அவர் தான். சரியா? அவர் தான். அந்த ஜபத்தில் கட்டுக்கிறோம், ஸோ வேத வசனத்தில் கட்டுறோம். சரியா? நிறைய காரியத்தில் கட்டிகிட்டு இருக்கிறோம். சரியா? அந்த ஆலயத்தை என்ன பண்ணுறோம், நம்ம வார்த்தைகளை சொல்லி எதுக்காக ஜோம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ண சொல்லும் பொழுது அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடுதுன்னா அது ஒரு ஃபவுண்டேஷனாக மாறுது. அது ஒரு ஃபவுண்டேஷனாக மாறுது. ஸோ ஏன்னா ஜபத்தில் நம்ம கட்டும் பொழுது, வசனத்தில் நம்ம கட்டும் பொழுது, அது என்ன தான் இருந்தாலும் என்ன ஆகாது, அது கீழே விழாது. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்குதுன்னா நல்லா உறுதியாக நிற்குது. அது ஏன்னா வசனத்தில் ஜபத்தில் கட்டப்பட்ட வீடு அது. ஸோ வசனத்தில் கட்டுக்கிறோம், வசனத்தில் கட்ட போகிறோம். சரியா? ஸோ இந்த ஆலயத்தை நம்ம பில்டிங் தான், அது ஆக்சுவலி பில்டிங். ஆனால் உள்ளார என்ன இருக்க போகுது, கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ண போகிறோம், போதிக்க போகிறோம். ஸோ அந்த பில்டிங்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுனா அந்த வருகிற எல்லா ஜனங்கள், நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நம்ம எல்லாரும் எதில் கட்டப்பட போகிறோம்னா ஃபவுண்டேஷனில் கட்டப்பட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு இடம் வேணும் நம்மளுக்கு. சரியா? அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு இடம் வேணும். நம்ம எல்லாரும் கட்டப்படுறதுக்கு ஒரு இடம். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஸோ இப்படிப்பட்ட ஆலயத்தை நம்ம கட்டுக்கிறோம். ஸோ இது ஆனால் பில்டிங் தான், சாதா பில்டிங் தான். ஆனால் அந்த பில்டிங்கில் மெயினாக என்ன நடக்க வேண்டும்னா சத்திய வசனங்கள், ஜபங்கள், இதெல்லாம் வச்சு நம்ம கட்டுக்கும் பொழுது நிச்சயமாக வருகிற ஆத்மாக்கள் என்ன பண்ணுவார், கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதனால் நம்ம கட்டுகிற காரியத்தில் நம்ம யாருடைய உதவி கேட்கணும்னா, ஆண்டவரை இந்த பில்டிங் கட்டுறதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த சர்ச் கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், உதவி செய்யுங்க. ஏன்னா மறுநாட்டில் இது கட்டி முடித்தா உள்ளார எத்தனையோ பேர் என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங் ஆக போகிறாங்க, வேத வசனத்தில் ஸ்ட்ராங் ஆக போகிறாங்க. அதனால் அதற்காக நம்ம ஜெபிக்கணும், அந்த ஃபவுண்டேஷனில் கர்த்தருடைய காராக இருக்கணும். ஸோ ரெண்டாவது, எதுக்காக இந்த சர்ச் காரியங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் தரணும். அல்லேலூயா. ஏன்னா இது அவருடைய காரியம். ஸோ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் வீட்டு காரியத்தை நீங்கள் முன்னாடி எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தான் ஸ்டெப் எடுப்பீங்க. எந்த பேங்க் லோன் பார்க்கலாம், சரியா, எந்த மேனேஜராக பார்க்கலாம், எல்லா அலைச்சல் யார் எடுக்கிறது, நீங்கள் தான் எடுக்கிறீங்க. ஏன்னா அது உங்கள் வீடு, நீங்கள் கட்ட போகிற வீடு. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் தான் ஸ்டெப் எடுப்பீங்க, நீங்கள் தான் அதுக்கான ஃபண்ட்ஸை ரெடி பண்ணுவீங்க, அதற்கான ஆயத்தங்களெல்லாம் செய்கிறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க. பக்கத்து இருக்காரன் பண்ணுவான்னா, கண்டிப்பாக பண்ண மாட்டான். சரியா? நீங்கள் கட்டுறது தெரியும் அவனுக்கு வீடு. ஸோ இன்றைக்கி நான் நீ கட்டுப்பா நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. சரி, அப்படி சொன்னாங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டியிருக்கலாம், இருக்கிறத பிடுங்க தான் செய்வான். ஸோ அப்போ யாரும் அதை செய்ய மாட்டாங்க. அதனால் உங்கள் வீடை கட்டுறதுனா நீங்கள் தான் முயற்சி எடுக்கிறீங்க. அதே போல் இது கர்த்தருடைய காரியம். என்ன பண்ணணும்னா, கர்த்தர் தான் என்ன பண்ணணும், வழியில் திறக்கணும், வேறு வழி கிடையாது. இப்போ நான் வீடு கட்டினேன்னா நான் என்ன பண்ணலாம், நான் முயற்சி எடுக்கலாம். ஆனால் இது கர்த்தருடைய ஆலயம், அவருடைய காரியம், அவருடைய ப்ராஜெக்ட், அவருடைய காரியத்துக்கு நம்ம செய்கிறோம். அப்போ யார் அந்த வழிகளை திறக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தான் திறக்கணும். ஸோ நீங்கள் அதனால தான் வேதத்தில் எங்கேனாலும் பார்க்கலாம், ஜனங்கள்கிட்ட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் ஜனங்கள் தான், ஆண்டவர் தான் பேசணும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட கர்த்தருடைய கிருபையினால் இதுவரைக்கும் நம்ம 1,20,50,000 ரூபாய் கொடுத்துருக்குறோம். இந்த 1,20,50,000 கொடுத்த ஜனங்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள், எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சொல்லுவாங்க, ஆண்டருடைய கர்த்தர் எங்களோட பேசினார், கொடுத்தோம். நான் சொல்கிற பாயிண்ட் போகுதா? அதான் முக்கியம். கர்த்தர் பேசினார், அதனால தான் கொடுத்தோம். ஏன்னா அது அவர் தான் செய்ய முடியும், அவர் தான் அதை கொடுக்க வைக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க வைக்க முடியாது. ஏன்னா அது அவருடைய காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் சால்வேஷன் டிவி ஆரம்ப புதுசில், ஸோ என்னுடைய லேண்டை நான் விற்றேன். சரியா? ஒரே ஒரு லேண்டு இருந்த, ஒரு லேண்டையும் விற்றாச்சு.
விற்றுட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டோம். சரியா, எல்லாமே வந்து 16 லட்சத்துக்கு பொருளை வாங்கியாச்சு. அப்போ பொருளை வாங்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் சர்வர்னு சொல்லுவாங்க. ப்ளே அவுட் சர்வர், அந்த ப்ளே அவுட் சர்வர் வந்து குறைஞ்சது ப்ளே அவுட் சர்வரோட காஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து 2007, இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாலாம் ஆகிருக்கு. இப்போ வந்து ரேட்லாம் கம்மியாக இருக்கு. ஏன்னா நிறைய பிராண்ட் வந்துருச்சு, நிறைய கம்பெனிக்காரன் வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே அவுட் சர்வர் எதுக்குன்னா, சொல்லப்போனால் 24 மணி நேரமும் அது ஆஃப் ஆகக்கூடாது, 365 நாளும் ஆஃப் ஆகக்கூடாது. சரியா, அப்போது நீங்கள் வீட்லேயே வந்து லேப்டாப்பை அப்படி கண்டினியூஸாக ஆனில் வைங்களேன், என்ன ஆகும்? ஹீட் ஆகும், சிலதுன்னு ஆகும், ஹேங் ஆகும். ஸோ இப்போ டிவி சேனல் போயிட்டே இருக்குது, நல்லா போயிட்டே இருக்குது, திடீர்னு வந்து நிற்குது, திடீர்னு ஆன் ஆகுது, திடீர்னு நிற்குதுன்னா யாருன்னா பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. யாரும் பார்க்க மாட்டீங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? யாரும் பார்க்க மாட்டேன். அதனால மோஸ்ட்டாக எதுக்கு அதிகமாக டிவி சேனல்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ப்ளே அவுட் சர்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட விலை வந்து இன்றைக்கி ரேஞ்சில் பார்த்திங்கன்னா 5 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து அது வந்து 3 கோடி ரூபாய்க்கு கூட போகுது. சரியா, 3 பெரிய இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அது பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் பண்ணும், நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்குது. அப்போது ஆரம்ப நாள் 2007 இப்போ இருந்த பைசா நம்மளுக்கு அவ்வளோ பைசாலாம் கிடையாது. ஏன்னா எல்லாம் எக்யூப்மெண்ட்டு, லைட்டு, கேமரா என்னென்னலாம் வாங்க முடியும் வாங்கியாச்சு. கடைசியாக வாங்க வேண்டியது இந்த எக்யூப்மெண்ட். இப்போ கையில் காசு வந்து சுத்தமாக இல்லை, இருந்தது 50,000 75,000 ரூபாய்க்குள்ளார் தான், அவ்வளோதான் இருப்ப கடைசியாக இருக்குது கையில். இப்போது அன்றைக்கி அந்த ப்ளே அவுட் சர்வருடைய விலை வந்து 10 லட்சம் ரூபா, 10 lakh rupees. இப்போ அது இருந்தால் தான் எது பண்ண முடியும், சேனல் ரன் பண்ண முடியாது, இல்லைன்னா ரன் பண்ண முடியாது. அப்போது சென்னையில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். சரியா, அவர் நண்பர் உலக பிரகாரம் மனுஷன்தான். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், ஆனால் என் கையில் 10 லட்ச ரூபாலாம் இல்லை, இருக்கிறது 50,000 75,000 தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ளே அவுட் சர்வர் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஜேம்ஸ் ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா சாதாரணமாக ஒரு கொஞ்ச நாச்சு நீ செலவு பண்ணாலும் 2.5 லட்சம் 3 லட்சம்னா செலவு பண்ணால் தான் அது தாக்கு பிடிக்கும், அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நீ கம்மி பட்ஜெட்டில் சும்மா சாதா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டரை வாங்கிட்டு வந்துட்டு, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் தான், அதை வாங்கிட்டு வந்துட்டு அதில் ஒரு வீடியோ கார்டு ஒன்று போட்டு, அந்த கார்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா என்னமோ, அவ்வளோ ரேஞ்சு தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா. ஸோ டோட்டலாக ஒரு சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர். இதுதான் இப்போது என்னால் செய்ய முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்போது நான் சொன்னேன், சரி இப்போ 50,000 ரூபாய் வச்சு என்ன பண்ணிடலாம், இதை ரெடி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணோம், போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேட் அவர் சொன்ன இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஜேம்ஸ் 24 மணி நேரம் இந்த சிஸ்டம் ஓடிச்சுன்னா, 24 hours நிற்காமல் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஹேங் ஆகும். சரி, நான் சொன்னேன் ஹேங் ஆனாலும் பரவாயில்ல, சரி ஹேங் ஆனாலும் பரவாயில்ல, என்கிட்ட கையில் காசு இல்லை, ஹேங் ஆனாலும் பரவாயில்ல, ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. 2வது 6 மாதத்துக்கு மேலே இது என்ன பண்ணாது, தாங்காது, வேலை செய்யாது. 6 மாதத்துக்கு மேலே இது வேலை செய்யாது. அதனால் நீ 6 மாதத்துக்குள்ளார அமௌண்ட்டு 10 லட்சம் ரெடி பண்ணிவிடு. ஏன்னா 6 மாதத்துக்கு மேலே இதை நம்பினா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி, பார்த்து சொன்னேன், ஓகேண்ணே பண்ணுங்க. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சோடனே எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஜோம் பண்ணியாச்சு. நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே 6 மாதத்துக்குள்ளார எனக்கு என்ன வேணும், அது 10 லட்சம் வேணும். இல்லைண்ணா எனக்கு என்ன பண்ணுவீங்க தெரியாது, ஏன்னா இது உம்முடைய காரியம், நீங்கள் தான் நடத்தணும், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் நடத்தணும் அப்படி சொல்லி டிசம்பர் 1 2007 ஆண்டு, டிசம்பர் 1 2007 ஆண்டு அந்த மிஷனை ஆன் பண்ணோம். எவ்வளோ நாள் ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? அங்கே நிற்காமல் எவ்வளோ நாள் ஓடி இருக்கும்? சாதா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம், அது மூலமாக தான் சுவிசேஷம் நிறைய இடத்துக்கு போச்சு. எவ்வளோ நாள் ஓடி இருக்கும் சொல்லுங்க? ஒரு ஐடியா சொல்லுங்களேன், எவ்வளோ நாள் ஓடி இருக்கும்? 1 year போயிருக்கோம். 1 year, ஓகே.
பரவாயில்ல, எல்லாருக்கும் விசுவாசம் 6 மாதத்துக்கு மேலே இன்னொரு 6 மாதம் வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள், 7 இயர்ஸ். அது சான்ஸே கிடையாது, அது சான்ஸே கிடையாது. அவர் ஃபோன் பண்ணி கேட்பார், என்ன சிஸ்டம் ஓடுதா? ஆனால் நிற்காமல் ஓடிட்டு இருக்குது, நான் கவலையப்படாத, நான் நிற்காமல் ஓடிட்டு. ஏன்னா இது யாரோட காரியம்? ஏங்க அதான் சொல்கிறேனே, ஆண்டவர் வந்து பலன் உள்ளவர்களை தெரிந்து கொள்ள யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனர்களை தெரிந்து. உண்மையாக சொல்கிறேன், பெரிய பெரிய ஜாம்பவானுங்களாம் 1.5 கோடி 10 லட்சம் 20 லட்சம் மிஷன் வச்சுக்கிட்டு டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். நாங்கள் 50,000 வச்சு என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? அதே டிவி தான், அதே டிவி தான். எல்லாம் ரிமோட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா மற்ற சேனல் பார்க்குற மாதிரி 5 சேனல் பார்ப்பீங்க. அதே அதே இதுதான். ஆனால் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகள். சரியா? சொல்லப்போனால் இன்னும் கூட இருக்குது அது. சரியா? இன்னும் கூட இருக்குது. யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய கரம் அதான் இது வந்து. அதனால தான் நம்ம அவரை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரே நீங்கள் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்கள் தான் தரணும். வேறு நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்ன தான் ப்ரெஷர் பண்ணாலும் நான் ஒரே ஒரு அவர் கொடுத்தா நான் தரப்போகிறேங்க, அவ்வளோதாங்க, வேறு என்னங்க பண்ண முடியும்? ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்காமல் இல்லை, அதுக்கான பிரயாசம் எடுக்காமல் இல்லை. ஏன்னா என் சைடில் நான் என்ன பண்ணுமோ நான் அதை எடுக்கிறோம். ஸோ ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், இது அவருடைய காரியம். ஏன் ஜெபிக்கணும்னா, ஆண்டவர் இது உம்முடைய காரியம், நீங்கள் தான் தரணும் ஆண்டவர். நாங்கள் எங்கே போவோம்? யார் இடத்துல போவோம்? ஸோ பேதுரு சொல்கிறார், எங்கே போவோம் நாங்கள்? சத்திய ஜீவ வசனங்கள் யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. எங்கே நாங்கள் போவோம்? நான் இன்றைக்கி நான் கேட்குறேன், இந்த சபைக்கு எத்தனை கோடி நான் எங்கே போகிறது? யார் கொடுப்பா? ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்குறோம், ஆண்டவரை நீங்கள் தாங்க, ஆண்டவரை நீங்கள் தாங்க. அது கண்டிப்பாக எனக்கு உண்மையாக நான் சந்தோஷப்படுறேன். 6 மாதம் ஓடுன்னு சொன்ன ஒரு மிஷனு 7 வருஷம் ஓடிச்சு, 7 வருஷம் போடிச்சு. சாதாரண காரியம் கிடையாது. அது நிறைய பேர் வந்து அந்த மிஷன் மூலமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க சேனல்லையே. சரி, உங்கள் வீடுகளெலாம் பார்த்துருப்பீங்க. 7 வருஷம் சாலிடாக போச்சு. ஸோ கர்த்தர் இன்றைக்கி வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். வருகிற டிசம்பர் 1ஆம் தேதி வந்ததுன்னா கிட்டத்தட்ட எத்தனை 17 ஆண்டு முடிஞ்சு 18வது ஆண்டுக்குள்ளார வரோம் சால்வேஷன் டிவி. அதெல்லாம் நம்பவே முடியாது. சரியா? அது கர்த்தர் செய்த கிருபை, கர்த்தருக்கு செய்த கிருபை, கர்த்தருடைய சுத்த கிருபை. சரியா? ஸோ நான் விசுவாசிக்கிறேன். நினைப்போம், ஏன் வந்து ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அந்த ஃபவுண்டேஷனே அவர் தான். அவர் ஃபவுண்டேஷன் தான், அவர் தான். அதனால் என்ன பண்ணணும்? அதுக்காக ஜோம் பண்ணணும், அதுக்காக ஜோம் பண்ணணும். ஆண்டவர் நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் இல்லைன்னா எங்களால் ஒரு கல் கூட வைக்க முடியாது. அதனால் நீங்கள் தான். ஸோ 2வது ஃபினான்ஸே யார்? அவர் தான் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி ஃபினான்ஸ் அவர் தான். ஆண்டவரை நீங்கள் தான் ஃபினான்ஸு, வேறு யாரும் கிடையாது. அதனால் நான் உங்களை தான் கேட்க முடியும், உங்களை தான் கேட்க முடியும். பேங்க்காரன் கேட்டால் முடியாதுன்னுவான். சரியா? ஸோ எல்லாம் முயற்சி எடுக்காமலாம் இல்லை, எல்லா முயற்சியில் எடுத்துருக்குறேன். சரியா? எல்லாம் முயற்சி எடுத்துருக்குறோம். ஆனால் பேங்க்காரனா சொல்கிறான், நீங்கள் ஒரு ஃப்ளோர் கொண்டு வந்துடுங்க சார், அதுக்கப்புறம் நாங்கள் தரோம். நான் என்ன சொல்கிறேன், ஏப்பா நீ முதல்ல ஒரு ஃப்ளோர் கூட, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம். இல்லை சார், எங்கள் நாம்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஆனால் முயற்சி எடுக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனால் அல்டிமேட்டாக பார்த்தா யார் தரணும்? ஆண்டவர் தான் தரணும், ஆண்டவர் தான் எழுப்பணும், ஆண்டவர் தான் எழுப்பணும். அது எத்தனை காரியமாக இருந்தாலும் அவர் தான் செய்யணும். 5 ஃப்ளோருக்கும் அவர் தான் எழுப்பணும். ஆமென். ஸோ அதுக்கப்புறம் எதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும்? ஸோ இப்போ சபை ஓகே, ஃபவுண்டேஷன் அவர் தான். சரியா? ஃபினான்ஸ் அவர் தான். அது மாத்திரமல்ல, இதை கட்டுகிற வேளையில் உண்மையாக நான் சொல்கிறேன், இதில் ஆராதிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு ஃபெலோஷிப் வருது, ஒரு ஐக்கியம். நான் சொல்கிறேன், எங்கெங்கேயோ இருக்கிறோம். சரியா? பெங்களூரில் எங்கெங்கேயோ இருப்பீங்க. ஆனால் ஒரு சபை என்ன பண்ணுதுன்னா, அவங்கள என்ன பண்ணிடுது? ஒரு ஐக்கியத்தில் கொண்டு வருது. கரெக்டாக இல்லையா? ஸோ நான் சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத நிறைய பேருக்கு எங்கள் ஃப்ரெண்டு சர்ச்சில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. சரியா? நிறைய பேர் யாருன்னு விசாரிக்கவே மாட்டாங்க. ஆனால் யார் விசாரிப்பா? சர்ச்சில் யாருன்னா விசாரிப்பாங்க, எப்படிமா இருக்கிற, எப்படிப்பா இருக்கிற. ஸோ எதற்காக ஜெபிக்கணும்னா, அந்த ஃபெலோஷிப் வர்றதுக்கு இது சர்ச் அவசியம். ஃபெலோஷிப்புக்கு சர்ச் அவசியம். கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அதற்காக நம்ம ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே ஃபெலோஷிப் வரணும் ஆண்டவர். அதுக்காக என்ன பண்ணுறோம்? இந்த சபையை நீங்கள் எழுப்பணும் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த சபையை நீங்கள் எழுப்புங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த சபையை எழுப்புவார். அல்லேலூயா. ஸோ ஒரு ஐக்கியத்தை, ஏன்னா சபை வந்து எப்போவுமே ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரணும். ஸோ எந்த சபை வந்து ஐக்கியத்தை கொண்டு வருகிறதோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சபையில் வந்து ஐக்கியத்தை கொண்டு வர பாருங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய சபையில் பார்த்தோன்னா அடி,
ஒரே இதாக தான் இருக்குது. சரியா, அடி தட்டியாக தான் இருக்குது. கமிட்டி அடி, அந்த அடி, இந்த அடி, ஓராமட்டு அடி, எல்லா அடியும் இருக்குது. அது வந்து இட்ஸ் நாட் எ சர்ச். சர்ச் வந்து ஒரு ஃபெலோஷிப்பை கொண்டு வரணும். ஒரு ஃபெலோஷிப், ஓகே, விசுவாசிகளுக்கும் பாஸ்டர்ஸுக்கும் ஒரு ஐக்கியம், விசுவாசிகளுக்கும் ஒரு ஐக்கியம், இதெல்லாம் என்னைக்கு வருதோ நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே இந்த சபை எழும்பிச்சுன்னா என்ன வந்துடும்? எங்களுக்கு ஐக்கியம் வரும், ஃபெலோஷிப் வரும். ஸோ அந்த ஃபெலோஷிப் வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறோம்? நாங்கள் இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுக்காக ஏன்னா கேட்பாங்க, ஜென்ரலாக கேட்பாங்க, எதுக்காக நீ ஜெபம் பண்ணுறீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். எப்பா இதை கட்டினா எங்களுக்கு ஐக்கியம், நிறைய பேர் தெரிஞ்சுக்குவோம், நிறைய பேர் இதாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. அதுக்கப்புறம் சபை எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது இதனால தான் ஃப்ரூட்ஸ் உருவாகும், உங்களுக்கு கனிகள். சரியா, கனிகள் உருவாவதற்கு சபை என்ன பண்ணும்? ஒரு காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. சபை உருவாகிறதுக்கு என்ன இருக்கும்? ஒரு கனிகள் உருவாவதற்கு அது காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எங்கேருந்து ஒரு சின்ன பள்ளி வந்ததுன்னு தெரில, நல்ல லேப்டாப்லேயே அது பாடி விளாண்டுட்டு இருக்குது. சரியா, ஸோ கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சரி, அப்போது சபை வந்து எதுக்குன்னா, எதுக்கு? ஒரு கனிகள் உருவாக்குற ஒரு இடம். இந்த இடத்துல வந்து தான் அன்பை கற்றுக்கலாம், பொறுமையை கற்றுக்கலாம், சாந்தத்தை கற்றுக்கலாம், மனத்தாழ்மையை கற்றுக்கலாம். சரியா, விசுவாசத்தை கற்றுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கே கற்றுக்க முடியும்னா, எங்கே கற்றுக்க முடியும்? சபை தான் உங்களுக்கு சொல்லித்தரும். சபை வந்து என்ன பண்ணும்? அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி அப்படின்றத சொல்லித்தரும். அப்போது சபை வந்து என்ன பண்ணுவோம்? அதுக்கு ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபை வந்தால் நீங்கள் நிறைய பேர் நான் சொல்ல முடியும், சர்ச்சுக்கு வந்து எத்தனை பேர் மாறி இருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்து மாறினவங்க தான் நிறைய பேர். வீட்டிலலாம் உட்காந்துலாம் மாறாது, வீட்டிலலாம் சான்ஸே கிடையாது. ஆனால் சபைக்கு வரும்பொழுது ஒரு மாற்றம் வரும். அதனால தான் சண்டே என்ன பண்ணாதீங்கன்னு சொல்கிறது, சபையை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு சேஞ்ச் அங்கே நடக்கும், ஒரு சேஞ்ச் நடக்கும். நம்ம கோபம் மாறும், எல்லாமே மாறும். அப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கிற ஒரு காரியம் எங்கே இருக்குன்னா சபையில் இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே அதுக்காக தான்ப்பா நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அந்த ஃப்ரூட்ஸுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். சரியா, அது மாத்திரமல்ல, ஒரு சபை எதுக்காக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளரிஷ் ஆகணும். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து என்ன ஆகணும்? அடுத்த எஃப் வந்து நீங்கள் வந்து ஃப்ளரிஷ், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பெறணும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு சபையிலையும் ஊழியங்களிலும் மற்ற காரியத்தில் நீங்கள் ஈடுபாடு காண்பிக்கிறீர்களோ, நிச்சயமாக சொல்லுகிறேன், அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. அது நீங்கள் வந்து ஜென்ரேஷனல் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்கலாம், ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை அதில் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் யாருக்காக வரீங்கன்னா, ஆண்டரை தேட வரீங்க, கர்த்தருடைய வார்த்தையை ருசி பார்க்க வரீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன அந்த ஃப்ளரிஷை நீங்கள் பார்க்கலாம். சரியா, ஒரு நிச்சயமாகவே நான் ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதற்காக என்ன பண்ணோம்? கண்டிப்பாக இதற்காகலாம் தான் நாம் வந்து ஜெபிக்கிறோம். ஏன் சபை வரணும்? ஏன் சபை வரணும்னா, ஒரு ஃப்ளரிஷ் உருவாகணும், தேவைகள் சந்திக்கப்படணும், ஒரு ஃபெலோஷிப் வரணும். சரியா, ஒரு ஃப்ரூட்ஸ் கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபவுண்டேஷன் அவராக இருக்கனால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த சபையை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஏன் ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும் நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் ஒரு காரியம், இத்தனை காரியங்களை நான் சொன்ன எல்லா எஃப்ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன எஃப் சொன்னேன்? ஃபஸ்ட்டு எடுத்து சொன்னேன் ஃபவுண்டேஷன், 2வது அது ஃபைனான்ஸ், அடுத்தது 3வது ஃபெலோஷிப், 4வது ஃப்ரூட்ஸ், 5வது என்னம்மா ஃப்ளரிஷ். சரியா, அப்போ அது ஒரு செழிப்பை கொண்டு வரும். இதுக்காகலாம் தான் நம்ம பண்ணுறோம், இந்த சபைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்று இருக்குது. சரியா, சபை வந்து எதுக்காக சபைனா, ஸோ இங்கே தான் நம்மளுடைய ஃபால்ட்டெல்லாம் என்ன ஆகும்? ஃபால்ட்ஸ் எல்லாம் என்ன, அது கரெக்ட் ஆகும். சரியா, நம்மளுடைய ஃபால்ட்டெல்லாம் இருக்குல்ல, சில காரியம் இங்கே வரும்பொழுது ஆண்டவர் உணர்த்துவார், நீ செஞ்சது தப்பு. சரியா, நீ செய்கிறது தப்பு. ஸோ சபைக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய ஃபால்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க? அறிக்கையிடுவாங்க, ஆண்டவரே என்னை மன்னியும். ஸோ எப்படி வந்து ஆயக்காரன் மேலே பார்க்குறதுக்கு துணிவு இல்லாமல் பாவியாகி என் மேல் என்ன பண்ணும்? கிருபையாகிறான். அவன் ஃபால்ட்டை உணர்றான், அவனுடைய தவறுகளை உணர்கிறான். ஸோ இன்றைக்கும் வந்து சர்ச்சுக்கு வந்தாலே திருந்துற இடம் வந்து எதுனா சபை. ஹல்லேலூயா. இந்த சபை வந்து எப்படிப்பட்ட இடம்? சபை வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படியே பரிசுத்தவான்களாக இருக்கிற இடம் நினச்சிக்காதீங்க. அது வந்து நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா பயங்கரமான தப்பு. அது
சபை வந்து என்னென்னா பாவிகள் வருகிற இடம். இங்கே வந்து என்ன ஆவாங்க? பாவிகள் பரிசுத்தவான்களாக மாறுகிற இடம் தான் சபை. இங்கே வந்து மாறும், இங்கே வந்து ஒரு மாற்றம் நடக்கும். இங்கே வந்தும் மாறலைன்னா அது வேற கதை. அது நம்ம என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் சபைக்குள்ளார வந்துட்டான்னா அந்த வசனம் என்ன பண்ணும்? அவனை மாற்றும். அந்த ஃபால்ட், சரியா, அந்த ஃபால்ட்டெல்லாம் என்ன பண்ணும்? அவனை விட்டு வெளியே போகும். அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா அந்த சபையை நம்ம என்ன பண்ணுறோம்? உருவாக்குறோம். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஜெபத்தெல்லாம் நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் நல்லா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இத்தனை காரியங்கள் நடக்கிறதுக்காக நன்றி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சபையில் வர நாட்களில் நடக்கணும். ஆமென். நடக்கும் பொழுது தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால் நம்ம எல்லோரும் பாரப்படுவோம், எல்லோரும் ஜெபிப்போம். ஏன் வந்து சிலர் உங்களை பார்த்து இதை கேள்வி கேட்கலாம். அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு தாட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரியா? நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு சபை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சபை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு ஃபெலோஷிப்லாம் இங்கே வருது. ஃபெலோஷிப் வந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 14 பேரோடு நம்ம ஆரம்பித்தோம். சரியா? 14 பேரோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதே 14 பேர் இல்லை. கர்த்தர் அதை என்ன பண்ணிட்டார்? 1000 மடங்கு பெருக செஞ்சிட்டார். 1000 மடங்கு பெருக செஞ்சிட்டார். அப்போ அடுத்தது நம்ம இன்னும் விஸ்தாரமாக்கும் பொழுது அது இன்னும் ஒரு 10,000 மடங்கை கர்த்தர் பெருக செய்வார். அல்லேலூயா. அதான் என்னுடைய ஜெபம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை அது. ஸோ அதனால் நம்ம எல்லாரும் அதுக்காக ஆண்டவரே ஃபெலோஷிப் வந்து இந்த இடத்துல வந்து பாவிகள் மனம் திரும்பவும், நல்ல ஒரு ஐக்கியம் கிடைக்கவும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் இந்த இடத்துல வசனத்தை கேட்டு ஜனங்கள் பலனடையவும், ஆண்டவரே கத்தா இந்த இடத்துல கத்தாவை தேவையெல்லாம் சந்திக்கப்படவும், வெறும் சபையோட தேவையில் மாத்திரமல்ல மனிதர்களுடைய தேவை சந்திக்கப்படவும், ஸோ எல்லாருடைய வீடுகள் கட்டப்படவும், ஆவிக்குரிய காலங்கள் கட்டப்படவும் ஆண்டவர் இந்த சபை எழுப்பும். இந்த தரிசனம் யாருக்கு இருக்கணும்னா எல்லாருக்கும் இருக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாவீதுக்கு அந்த தரிசனம் இருந்துச்சு. அது யாருக்கு சொன்னார்? சாலமோனுக்கு சொன்னார். ஸோ இப்போ நீங்கள் நான் சொல்லப்போனால் இதெல்லாம் என் மனதில் இருக்கிற காரியம் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, இதற்காக தான் நான் என்ன பண்ணுறோம்? இந்த சபையை எழுப்பட்டும். அந்த தரிசனத்தை நாங்களும் கேரி பண்ணோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணோம்? தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் என்ன பண்ணணும்? இந்த ஊழியத்தை தாங்க முன்பற வேணும். தரிசனத்தை சுமந்து செல்லுகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் எழுப்பணும். ஸோ மோசஸ்க்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த திட்டத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த பெசலேலுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னா அந்த திட்டத்தை செய்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு? அந்த விஷன் அவங்களுக்கு கொடுத்தாரு. செய்கிறதுக்கான அந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கர்த்தர் எழுப்பிட்டார். நான் சொல்லுகிறேன், நம்ம ஊழியத்துலேயும் கர்த்தர் அந்த தரிசனத்தை கேரி பண்ணுற ஆட்கள் ஸோ உண்மையாக அந்த பாரத்தோடு அவங்க சுமந்து செல்லணும். சில டைம்லாம் நான் பார்த்துருக்குறேன், நம்ம சபையிலே நான் பார்த்துருக்குறேன். சிலர் வந்து அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. சரியா? ஏன்னா அது அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு சிலர் வந்து என்கிட்ட வந்து பேசும்பொழுது கண்களில் கண்ணீரோடு பேசியிருக்கிறாங்க. பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும் பொழுது, ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, எப்படியாவது நடந்துடும் பாஸ்டர் அப்படின்னு அந்த பாரம் நான் பார்த்துருக்குறேன். அந்த பாரத்தை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அதான் ஒரு ரியல், அந்த ஒரு பாரத்தோடு அவங்க வந்து அழுது சொல்கிறத பார்த்துருக்குறேன். ஆமென். ஆனால் இன்னும் சிலர் நான் பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு வந்துட்டு சிரிச்சுட்டு, என்ன பாஸ்டர் முடியலையா அப்படின்னு கேட்பாங்க. அதையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த ஆட்கள் எனக்கு தேவையில்லை. யார் தேவைன்னா அந்த பாரத்தை சுமந்து போகிறவன். அந்த பாரம் இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த பாரம் இருக்குது. அது சிலர்லாம் சஜஷனே கொடுப்பாங்க. பாஸ்டர் இப்படி சொல்லுங்கள், இப்படி பண்ணுங்கள், நீங்கள் பேசி பாருங்களேன், அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். ஸோ நிறைய காரியங்கள் அவங்கள்ட்ட அந்த பாரத்தை நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிப்பார்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் தான் கொடுப்பார்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் தான் பிரயாசப்படுவாங்க. சரியா? அப்போது அந்த பாரத்தை சுமந்து நீங்களே பாருங்களேன். வீட்டில் நீங்கள் ஒரு கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சிலர் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க? உங்கள் பாரத்தோடு என்ன பண்ணுவாங்க? அவங்க இணைஞ்சிக்குவாங்க. ஆனால் சிலரில் என்ன இருக்காது? போ கடை நீ போ, ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் அந்த பாரமே தெரியாது. அப்படிப்பட்ட பாரம் இல்லாத வீட்டில் பாருங்கள், ஒரு ஃப்ளரிஷை நம்ம பார்க்க முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனால் அந்த பாரத்தோடு இந்த பாரத்தோடு சுமந்து செல்லுகிறவர்கள் வேணும். ஆமென். அல்லேலூயா. இந்த தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் இந்த 10,000 மூட்டை தாங்கட்டும். இந்த தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் இதை கட்டுறதுக்கு உதவி செய்யட்டும். இந்த தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் ஜெபிக்கட்டும். ஸோ இதற்காக நம்ம எல்லோரும் பாரப்படுவோம், எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் படியிடுவோம், எல்லாம் கத்தை நோக்கி பார்ப்போம். எல்லோரும் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நாளிலே கத்தாவை எங்களுக்கு ஆண்டவரே
அன்றைய கர்த்தாவே அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே 28வது நாளில் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே அந்த பாரம் நிறைந்தவர்களை எழுப்புங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்பீங்க? ஆண்டவரே உம்முடைய பாரத்தை நாங்கள் சுமந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே அந்த பாரத்தோடு கர்த்தாவே இணைக்கப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. ஆமென். அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் கிரியை செய்வீராக, இதனால கிரியை செய்வீராக, எல்லா தடைகளை நீக்குவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே அப்படிப்பட்ட பாரம் நிறைந்தவர்களின் எழுப்ப வேணுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே பாரம் நிறைந்தவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சிமெண்ட் மூட தேவையை தாங்குவதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த சபை கட்டுவதற்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதே இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாரத்தை தருவீராக. ஆண்டவரே இந்த பாரத்தை தருவீராக. இந்த சபையை குறித்ததான ஒரு பாரத்தை தருவீராக. ஆளில் எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. இந்த சபையை குறித்ததான பாரம் ஆண்டவர் எல்லாருடைய மனதில் நீங்கள் வைங்க ஆண்டவரே. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை அவங்க மனதில் வைங்க ஆண்டவரே கர்த்தாவே. அந்த சபையான தரிசனத்தை ஆண்டவர் எல்லாரும் மனதில் நீர் வைக்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சபைக்கான தரிசனம் ஆண்டவரே எல்லாருடைய மனதில் வைப்பீராக. எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க ஆண்டவரே. அந்த தரிசனத்தை கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே எல்லாருடைய மனதில் வைங்கப்பா. இந்த சபைக்கான தரிசனத்தை வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தா அந்த பிள்ளைகளை எழுப்புவீராக. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் அந்த தரிசனத்தை வைங்க டாடி. ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சுதில் மந்தி வாசமார்க்கின் பரலோகத்தின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீ நேற்றும் என்றும் என்றும் வராத என் தேவன் அப்பா. அப்பா என் நாமத்தில் எங்கே இருவர் மூவர் கூடி வருகிறாரோ ஒரு மத்தியிலே நாள் என்று சொன்ன தகப்பனே, இந்த நாளிலும் தேவனே இந்த வாஞ்சையோடு வந்து நாங்கள் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அநேகர் இந்த நாட்களை காணாமல் போய்விட்டாலும் என் தேவனே உம் சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதற்காக நன்றி ராஜா. அப்பா எங்களுக்குள்ள ஒரு மனபாரத்தை கொண்டு வாங்க ராஜா. சபை கட்டுவதற்கு எங்களுக்குள்ள ஒரு மனபாரத்தை கொண்டு வாங்க ராஜா. கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளத்திலே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த குறிப்போடு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் வருகிறோமோ என் தேவனே அந்த குறிப்பிலே கர்த்தாவே நாங்கள் நிலையா நிற்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே இந்த சபையை கட்டுவதற்குள்ள எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொண்டு வாங்கப்பா. அப்பா ஒரு ஐக்கியத்தை கொண்டு வாங்கப்பா. அநேக ஆத்மகள் சேரி ஜெபிக்கும் போது ராஜா ஒரு மன ஆவியை கொண்டு வாங்கப்பா. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இந்த சபைகள் கோச தன் கைகளை எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தாவே, இப்ப கர்த்தாவே அந்த உள்ளத்திலே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஆத்மகள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் சபையை தேடி வந்து ஜெபிக்கிற உள்ளங்களா மாற்றி கொடுங்க ராஜா. எங்க குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது எப்படி எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பார்களோ அதே போல் கர்த்தாவே ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தா ஒரு மன ஆவியை தாங்கப்பா. இந்த இரவு வேளையில பேசுங்க ராஜா. ஒரு ஒரு உள்ளத்துல நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. சிறு குழந்தைகளை பெரியர் வரைக்கும் ஜெபிக்கிற உள்ளத்தை தாங்க கொண்டு வாங்க ராஜா. அந்த தாகத்தை கொண்டு வாங்கப்பா. இந்த நாளில நீர் இறங்கும் ராஜா. எங்களுக்குள்ள அநேக ஒற்றுமையை கொண்டு வரணும் ராஜா. இந்த சபைக்கு வரும்போது கர்த்தாவே ஐயா சொன்னது போல கர்த்தாவே அப்பா எங்கள் கஷ்டங்கள் மாறும், எங்கள் துக்கங்கள் மாறும், எங்கள் பிரச்சனைகள் மாறும். நாங்கள் மனம் மாறுவதற்கு ஒரு இடமா இருக்குது ராஜா. ஒரு ஐக்கியத்திலே கர்த்தரை
ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் கொள்வதற்கு ஒரு இடமா இருக்கிறது ராஜா. எங்களுக்குள்ள அநேக விதமான கனிகள் ராஜா, பலவிதமான கனிகளை கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தா ஒரு சபை முக்கிய ராஜா. இந்த சபையை கட்டுவதற்கு என் தேவனே உம் கரங்களிலே கர்த்தாவே அப்பா முடியும் ராஜா, முடியும் அப்பா. நீ செய்த ஒரு நிமிஷத்துல அற்புத ராஜா. அநேக ஆத்மக்களை கொண்டு செய்ய போகிற இந்த சபை பெரிய ஆசீர்வாதமா இருக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. உள்ளங்களை பாரங்களை கொண்டு வாங்க ராஜா. சபைக்கு வரும்போது தடையா இருக்கிற காரியங்களை மாற்றி போடுங்கப்பா. அப்பா இந்த நடக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ரோட்ல கர்த்தாவே இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா. நாங்க சபைக்கு வராதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க ராஜா. பிள்ளைகளுக்கெல்லாம் எந்தெந்த தடைகள் இருக்கிறதெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. உள்ளங்களை கொண்டு வாங்க ராஜா. தாகமுள்ள உள்ளங்களை கொண்டு வாங்க ராஜா. சபையை கட்டுவதற்கு ஜெபிக்கிற உள்ளங்களை கொண்டு வாங்கப்பா. இந்த இடத்துல நிரப்புங்கப்பா. வரும் நாட்களிலே கர்த்தாவே இந்த இடத்துல அநேகர் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற்றி கொடுங்க ராஜா. தேவனே நீர் அற்புதங்களை செய்யுங்க ராஜா, அற்புதங்களை செய்யுங்க ராஜா. அந்த இடத்தை தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. மதில்களை எழுப்புங்க ராஜா. அந்த நாட்களை கர்த்தாவே மதில்களை எழுப்பின தேவன் இந்த நாட்களை மதில்களை எழுப்புங்க ராஜா. அப்பா நீங்க அற்புதங்களை செய்யுங்க ராஜா. அந்த ஃபவுண்டேஷன் எழும்பணும் ராஜா. அந்த ஃபவுண்டேஷன் எழும்பணும் ராஜா. எங்கள் விசுவாச கண்களோடு பார்க்கிறோம். அந்த ஃபவுண்டேஷன் எழும்பினது ராஜா. எங்கள் கட்டடம் கட்ட ஆரம்பித்து விட்டோம் என்ற விசுவாச கண்களோடு பார்க்கிறோம் அப்பா. ஒரு கடுகளை விசுவாசம் இருந்தா மலையை ஜெயிப்பேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா இந்த நாட்களில் சிறு அல்லது விசுவாசம் எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரட்டும் அப்பா. அநேகர் மத்தியிலே நாங்கள் கர்த்தாவே ஆசீர்வாதமா இருக்கிறதை காண உதவி செய்யுங்க. அந்த இடத்துல பெரிய ஒரு சபை எழும்புவதற்கு உம்முடைய சித்த ராஜா. அது எங்களுடைய சிந்தனை யோசனையில ராஜா. அது உம்முடைய சித்த ராஜா. நீங்க எழுப்பி தாங்க ராஜா. அப்பா எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. மனக்கு பாரத்தை கொண்டு வாங்க ராஜா. ஓக்கியத்தை கொண்டு வர ராஜா. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவன் இவர் ஆவியால் தொழுகுவோம். ஆவியோடும் உண்மையுடன் பணிந்து தொழுகுவோம். ஆவியான தேவன் இவர் ஆவியிலே தொழுகுவோம். ஆவியோடும் உண்மையோடும் பணிந்து தொழுகுவோம். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம்
தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை பலவீன நாட்களிலே வேள தந்து தாங்குவார் பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார் பலவீன நாட்களிலே வேள தந்து தாங்குவார் பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹalleluya ஹalleluya. ஜெபிக்கக்கூடியவர்கள் பாரத்தோடு ஜெபிங்க. ஸோ இந்த தரிசனத்தை சுமந்து செல்லுகிற ஜனங்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆமென். இந்த சபைக்கான தரிசனம் அவர்கள் மனதில் பதிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பி இந்த 10,000 மூட்டை சிமெண்ட் மூட்டை தேவைகளை சந்திக்கும்படியாக, இந்த சபையோட தேவைகளை, அந்த சர்ச் கட்டுற காரியத்திலோட தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக, அந்த ஃபவுண்டேஷன் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக எல்லாரும் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த சபையை தொடங்குவதற்கு முன்னதாக ஆண்டவரே, பாஸ்டருக்கு ஆண்டவரே அப்பா ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா மகனை எழுப்பினீர் அல்லவா. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி நன்றி கொடா கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறார் ஆச்சா. அப்படியாக ஆண்டவரே துவக்கம் முதல் ஆண்டவரே அப்பா துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறார் ஆச்சா. என் தேவனே, அந்த தரிசனத்தின் மூலமாய் என்னென்ன காரியத்தை அவர் ஆண்டவரை அப்பா பார்த்தாரோ அப்படியாக ஆண்டவரை தரிசனம் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் என் தேவனுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரை அப்பா அவர் அந்த தரிசனத்தை எப்படி பார்த்தாரோ அப்படியாக ஆண்டவர் அந்த சபையை கட்டும்படியா என் தேவன் ஆண்டவரை வல்லமை உள்ளவராக இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. என் தேவனே அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களோ எங்களுடைய அக்கிரமங்களோ எங்களுடைய மீறுதல்களோ இருக்குமானால் ஆண்டவரே சபையின் மக்கள் ஆண்டவரே அப்பா தயவாக ஆண்டவரை நீர் மன்னித்து எல்லாருடைய பாவத்தை மன்னித்து நீர் தாமே அந்த தடைகளை நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. யோபு ஆண்டவரை தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா தவறு செய்திருப்பார்களோ என்று சொல்லி உமக்கு ஒரு ஆராதனை பண்ணினது போல, ஒரு பந்தியை பண்ணினது போல இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே அப்பா பெற்றோர்களை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பெற்றோர்கள் தங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் இப்படியாக இருப்பார்களோ என்று சொல்லி ஓடோடி சபைக்கு வரும்படியாக பாரத்தோடு கூட ஆண்டவரே பாரத்தை சுமந்த மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை நீர் உண்டாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிற, ஒரு எழுப்புதலின் தீ ஆண்டவரை பரவ வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எஸ்தர் பிரேயர் ஹவுஸில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தாரையும் என் தேவன் ஆண்டவரை ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து எழுந்து கட்டும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆச்சா. நீ செய்ய நினைத்தது தடைப்படாத அப்பா, உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி தாவீது ராஜா அந்த நாளிலே சொன்னவனமாய் ஒவ்வொருவருக்கு ஜீவனை கொடுத்து ஒவ்வொருவருக்கு சுவாசத்தை கொடுத்து என் தேவன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எழுப்பினீரே, அப்படியாக இந்த நாட்களிலே எழுப்பி ஆண்டவரை நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சீர் பொருந்தும்படியாக என் தேவன் ஆண்டவரை தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவரை எவ்வளவு மக்களை நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. என் தேவன் ஒரு நாளும் ஆண்டவரை குறைவுபடாத படிக்கு சிங்க குட்டிகள் குறைவா இருந்தாலோ பட்டினி இருந்தாலோ ஆண்டவரே உம்மை தேடுகிற மக்கள் மத்தியில உம்முடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் நன்மையினால் முடிசூட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. அப்பா ஒவ்வொரு இடத்தில் இருந்து அந்த சிமெண்ட் மூட்டைகள் ஆண்டவரை வரும்படியாக என் தேவன் ஐக்கியமா
மூலமாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரை வரும்படியாக எழும்பி ஆண்டவரை கட்டுவோம் என்று ஒருவரும் பேசி ஆண்டவரை அவர்கள் இருதயத்தில் நீங்க பேச வேண்டாமா ஜெபிக்கிற ஆண்டவரா. நன்மையை கண்ட நாங்கள் ஆண்டவரை, ஆசீர்வாதத்தை கண்ட நாங்கள் ஆசீர்வாதம் இன்னும் பெரும்படியான காரியத்தை நீர் உண்டு பண்ணி அருள வேணுமா ஜெபிக்கிற. எங்களுக்காக நீர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்பா. என் தேவனே, இந்த சபைக்காக ஆண்டவர் என்னென்ன ஆண்டவரை சிமெண்ட், கற்கள், இன்னுமாய் கம்பிகள், என்னென்ன தேவையான பொருட்களோ அது எல்லா பொருட்களையும் ஆண்டவரை, மரங்கள், என்னென்ன வேலைப்பாடுகள் செய்ய வேண்டுமோ அந்த வெளிப்பாட்டின் மூலமாய் எல்லா காரியத்தையும் நீ செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பேசுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு திசையிலும் பேசுங்க, ஒவ்வொரு பட்டணத்திலும் பேசுங்க, ஒவ்வொரு நாட்டையும் பேசுங்க, ஒவ்வொரு ஸ்தலத்திலும் பேசுங்க அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை கட்டப்பட்டவர்கள் ஆண்டவரை கட்டழுத்து விடும்படியாக என் தேவன் உதவி செய்தல வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. மிகுந்த உபத்திரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு தவித்த நாட்கள் எல்லாம் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் அது எல்லாவற்றையும் நீக்கி போட என் தேவன் சர்வ வல்லவராக இந்த பெஸ்டர் பிரேயர் ஹவுஸில் ஒரு மகிமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. அப்பா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிற மக்களோடு கூட பேசுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற குடும்பங்களை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கின்ற எல்லா ஆண்டவரே ஆண்களை பெண்களை கொண்டு வாங்க. என் தேவன் செய்து முடிக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி யோபு அந்த நாட்களில் எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல ஒவ்வொரு மக்களும் என் சபையை கட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரை யோசிக்க நீர் கிருபை செய்தல வேணுமா ஜெபிக்கிற என் தேவன் ஆண்டவரை வல்லமையினால் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புங்க, விசேஷித்தவர்களாக மாற்றுங்க. என் தேவன் நீர் சொன்னீர் ஆண்டவரை, நீங்க விசேஷித்தவர்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொரு விசேஷத்திலும் மக்கள் நினைவு கூறும்படியா என் தேவன் உதவி செய்தல வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. வல்லமை உம்முடையது ஆண்டவரை அப்பா, ஜெயம் உம்முடையது ஆண்டவரை அப்பா. ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரை ஆவியின் கனிகள் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவரே சும்மா இருக்க முடியாது. ஆமாண்டவரே, ஊழியத்தை செய்கிற மக்கள் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே. ஒரு பாரம் ஆண்டவரே அப்பா, சபையை குறித்துதான ஒரு பாரம் எழும்பும்படியாய் என் தேவன் உதவி செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஐக்கியமாய் வரும்படியாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உபத்திரவம் வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசு எனக்காக இருக்கிறார் என்று யோசிக்க நீர் கிருபை செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அப்பா, உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கிடைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருடைய கண்களும் ஆண்டவரே திறக்கும்படியாக என் தேவன் உதவி செய்வீராக. என் தேவன் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எஸ்தர்களை போல எழுப்புங்க ஆண்டவரே. தெபொராளை போல எழுப்புங்க ஆண்டவரே. அன்னாளை போல ஜெபிக்கின்ற மக்களை எழுப்புங்க ராஜா. என் தேவன் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ சொன்னவனமாய் என்னுடைய ஜனங்கள் அழிவதை நான் பார்க்க மாட்டேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த ராஜாவின் கையில உத்தரவு வாங்கும்படியாக அந்த மக்களை ஆண்டவர் அழிவிலிருந்து ஆண்டவரை மீட்டெடுத்து என் தேவன் அந்த இடத்தை ஆண்டவரை வழி நடத்தினது போல அநேக பெண்களை எழுப்புங்க ஆண்டவரை. ஒவ்வொரு இடத்திலேயும் ஆண்டவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அந்த மக்களுக்குள்ளாக ஒரு உணர்ச்சி வர வேண்டும் ஆண்டவரை அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்ச்சி ஏற்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. கொர்நேலியினுடைய குடும்பத்தை ஆண்டவரை ஜெபத்திலே நடத்தினது போல ஒவ்வொரு ஆண்களுடைய இருதயத்துக்கு பேசுங்க ஆண்டவரே. என் சபை கட்டப்பட வேண்டும், என் சபை வேதனைக்குள்ளாக போகக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க எழுப்பிங்க, கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆம் தகப்பன, பைனான்ஸ் விஷயத்துல என் தேவன் நீர் ஆண்டவரை பவுண்டராக இருக்கும்போது பைனான்ஸையும் நீர் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறார் அச்சா. ஒவ்வொரு ஆண்டவர் அப்பா பகுதியில் இருந்தோம் ஆண்டவர் அந்த பைனான்ஸ்
ஃபைனான்ஸில் எந்தெந்த காரியம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைகளெல்லாம் நீக்கி போட்டு நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. என் தேவன் செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றியை செலுத்துகிற ராஜா. அனைவரும் ஏகோபித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் ஜெபிக்கின்ற மக்களை எழுப்பி தாங்க ஆண்டவரா. என் தேவன் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே என்னென்ன ஆண்டவரே வேலைப்பாடுகள் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் வெளிப்பாட்டின் மூலமாய் நீர் வெளிப்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியிலே பலனுள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. பலவீனம் வரக்கூடாது ஆண்டவரே. ஜெபத்தில் சோர்வு இருக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் கட்டப்படுகிற இடம் தேவை ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு முழுமையாக நிலை நிற்கிற ஒரு ரட்சிப்பு எங்களுக்கு கிடைக்க உதவி செய்தீங்களே. அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தை எழுப்பி தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாற்றுதலை கொண்டு வாங்க, ஒரு சேஞ்சை கொண்டு வாங்க. என் தேவன் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியின் கனிகள் நிறையத்தக்கதான கிருபையை கட்டளிட்டு தாங்க. எங்களிடத்துல கோபமோ ஆண்டவரை தேவையில்லாத காரியங்களோ வராதபடிக்கு பொறுமையும் ஜெபத்திலும் ஆண்டவரை நாங்கள் தரித்திருக்க கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் பேசி அந்த மக்களை கொண்டு வாங்க ஆண்டவரை. ஆவியானவருக்கே விட்டு கிடக்கிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்கு எல்லா கரத்திலே தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், அதை என்றோமே எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். இப்போதும் அவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இப்போதும் அவர்களை நிர்மூலம் செய்வதென்று
தேவன் தம்முடைய தரிசனத்தை நிச்சயமாகவே கொண்டு செல்லுகிற ஆட்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆமென். ஸோ பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் கரங்களை உயர்த்துங்க, உங்கள் கையில் மை கொடுப்பார்கள். ஸோ இப்பொழுதும் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஸோ கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, ஸோ இந்த தேவைகள், இந்த 10,000 சிமெண்ட் மூட்டை தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, ஸோ நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஸோ ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நேசமத்தாக்குமே அருமையான நேரத்துக்காக துதிக்கிற போட்டிக்கிற ராஜா, நேற்று என்று மாறாத அற்புதம் செய்கிறே அப்பா. இந்த நேரத்தில் ராஜா இந்த ஆலையை கட்டுறதுக்கு ஒரு பாரத்தை கொடு ராஜா. எவ்வளோ பேர் ராஜா அப்பா உங்க அதிசயங்களை அற்புதங்களை காணாங்க ராஜா. ஏசப்பா இந்த நேரத்தில் அப்பா பாரம் இல்லாத இருக்கிற ஜனத்துங்களுக்கு பாரங்களை கொடு ராஜா. வேதனையோட கவலையோட துக்கத்தோட பாரத்தோட அப்பா எவ்வளோ பேர் இந்த டிவியை பார்த்துருக்குவாங்க ராஜா, ஆலயத்துக்கு வந்திருக்குவாங்க ராஜா. ஏசப்பா தகப்பனே அவங்களோட பேசு ராஜா. ஏசப்பா நீ பேசு ராஜா. ஏசப்பா இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பண தேவைகளை சந்தி ராஜா. ஏசப்பா சிமெண்ட் தேவைகளை சந்தி ராஜா. அப்பா தகப்பனே நாங்கள் ஜெபிக்கும் போது நீ பதில் தருகிற தேவன் ராஜா. ஒரு நாளும் நீங்கள் எங்களை கைவிட்டதும் இல்லை ராஜா, விலகுவதும் இல்லை ராஜா. ஏசப்பா இந்த நேரத்தில் பாரத்தோடும் பாதத்தில் வந்துக்கிறோம் ராஜா. ஏசப்பா சிமெண்ட் 10,000 சிமெண்ட் முட்டைகள் வேணும் ராஜா. அப்பா அது உம்மால தான் ஆகு ராஜா. உம்மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. ஏசப்பா தகப்பனே தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டான்னு சொன்னீரே ராஜா. ஏசப்பா தகப்பனே நாங்கள் யாரிடம் போவ ராஜா, உம்மிடம் வந்திருக்க ராஜா. எங்களுக்கு பதில் தருகிற தேவன் ஒரே ஒரு ராஜா. அப்பா நாங்கள் மனிதரை பார்க்கல ராஜா. அப்பா நாங்கள் யாரையுமே பார்க்கல, உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அப்பா உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் விற்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீர ராஜா. அப்பா அந்த சிமெண்ட் மூட்டுக்களை நீ தான் எங்களுக்கு தந்து நீ தான் அந்த ஆலயத்தை கட்டணும் ராஜா. ஏசப்பா அந்த ஆலயத்தில் ராஜா ஏசப்பா தேவைகளை நீ அறிந்திருக்கிற ராஜா. அறிந்தும் ராஜா ஏசப்பா எங்களுக்கு செய்கிற தேவை நீ ஒரே ஒரு சுத்தம் தான் ராஜா. ஏசப்பா மனையிறங்கி எங்களுக்கு பதில் தாய் ஏசப்பா. அப்பா நீ பதில் தாரன்னா எங்களுக்கு யாருமே இல்லை ராஜா. ஏசப்பா உண்மையை பாதத்தில் வந்துக்கிற ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சும்பர் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தாரேன்னு சொன்னீர ராஜா. ஏசப்பா இலைப்பாறுதல் தார ஏசப்பா நீ அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துற அப்பா. ஜெபிங்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீர ராஜா. ஏசப்பா நாங்கள் பாதத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற ஜெபங்களுக்கெல்லாம் நீ வாய்க்க போறதுக்காக நன்றி ராஜா. ஏசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே ஆமென். 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 கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரணத்தில் தேவனை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த 10,000 சிமெண்ட் மூட்டை தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, ஸோ அந்த ஃபவுண்டேஷனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. இயேசுவே இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த 10,000 மூட்டை சிமெண்ட் மூட்டைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் யார்கிட்டே கேட்க முடியாதுங்க சுவாமி. எங்க தேவைகள் என்னவென்று நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே புறஜாதிகள் மத்தியிலே சுவாமி எங்களை உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மத்தவங்க பார்த்து எங்களை கேவலமா நினைக்காதபடி சுவாமி ஆண்டவரே வாழ்வு தரும் வசனமாகி இயேசுவே உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் என்னவென்று அப்பா நீர் அறிவீர் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி சுவாமி ஆண்டவரே மத்தவங்களா எங்களை கேலி கிண்டல் செய்யாதபடி ஆண்டவரே எங்கள் வீட்டை எங்கள் திருச்சபை கட்டுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மீது நீங்கள் மனம் இறங்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களுடைய நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேதனோடு கண்ணீரோடு இந்த திருச்சபை கட்ட வேண்டும் என்று வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த திருச்சபை கட்டி முடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் என்னவென்று என் கர்த்தர் நீர் அறிந்து ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் இந்த திருச்சபை கட்டுவதற்கு தேவையான எல்லா பணங்களையும் கர்த்தர் ஆண்டவரே வானத்தை திறந்து எங்களுக்கு சுவாமி இடம் கொள்ளாமல் போக மாட்டேன் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் தான் ஆண்டவரே. இந்த திருச்சபை கட்டுவதற்கு எங்களுக்கு வேண்டிய பணத்தை நீங்கள் கட்டளையிடுங்க டாடி. நீங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக உள்ளங்களை எழுப்பி தாரும் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் பார்க்கிற ஜனங்களை திருச்சபை கட்டுவதற்கு உதவி செய்ய அந்த எண்ணங்களோட அவர்களோட நீங்க இடைப்பட வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி ஆண்டவரே. நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா உங்ககிட்ட தான் சாமி எங்களோட குறைவெல்லாம் சொல்ல முடியும் ஆண்டவரே. நாங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய கண்ணீர் எல்லாம் உம்முடைய துரத்துல வைத்து அவைகளுக்கெல்லாம்
பதிலளிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் தான் ஆண்டவரே. இந்த திருச்சபையை கட்ட என் கர்த்தர் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பக்கத்திலும் எங்களுக்கு உதவி கரங்களை கர்த்தர் நீர் நீட்டும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா ஜனங்களும் இந்த திருச்சபைக்கு வர வேண்டும் என்று அந்த ஒரே நோக்கத்தோடு தான் சாமி இந்த திருச்சபை நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பெருமைக்காகவோ இல்ல பாஸ்டருடைய பெருமைக்காகவோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சாமி இந்த திருச்சபையில் அநேக ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சாமி நாங்கள் உழைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவைகள் எல்லாம் அறிந்து ஆண்டவரே எங்கள் தேவைகளை அப்பா நீங்க சந்திக்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்தி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்கு கரணத்தில் தேவனை மயப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya, நன்றி அப்பா. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நினைக்கையிலே உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாயே இல்லையே. கல்லனென்று தள்ளிவிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா சொல்லடங்கா தேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. ஏத்தனென்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரே இயேசுயா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனே உம் அன்பு கீழா நித்தம் செய்வேனோ சேவையை. நல்ல அருமையான பாடல். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் உண்மையாகவே அந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. உள்ளமெல்லாம் உருகுதோ ஐயா உத்தமனை நினைக்கையில் உண்மையல்லாமல் வேறே தெய்வம் உண்மையாய் இங்கு இல்லை. கள்ளனென்று தள்ளிவிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே உன் சொந்தமாக்கினீரே. எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரே என் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவம் அல்லோ. கர்த்தனே உன் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேன் உம் சேவை. ஆமென். அல்லேலூயா. ஸோ ஆண்டுடைய சேவை நான் நித்தம் செய்வேன். ஆமென். ஏனென்றால் அவர் என கள்ளன் என்று அவர் தள்ளிவிடலை. அந்த அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இந்த ஆலயத்தை நம்ம கட்டுறோம், வேறு எதுவும் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இதுக்கு ஈடாக நான் சொல்லுகிறேன், அநேகர் வந்து இங்கே ரட்சிக்கப்படவும், அநேகர் கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும், அநேகர் ஞானஸ்நானம் பெறுறது நாம் பார்க்கணும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமுள்ள ஒரு ஆலயத்தை கர்த்தர் எழுப்புவாராக. அல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடல் வரிகளை நம்ம சேர்ந்து பாடலாமா? ஆமென். உள்ளமெல்லாம் உருகுதையா. ஆமென். அல்லேலூயா. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நினைக்கையிலே உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாயே
அன்பு கீடா நித்தம் செய்வேனோ சேவையை ரத்தம் சேர்ந்த வைத்தேனே நான் அத்தனையோமே பாவமல்லோ கர்த்தனேவோ அன்பு கீடாய் நித்தம் செய்வேனோ சேவையை. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே ரத்த சிந்தனை காரணமாயிட்ட ஆண்டவர். அல்லேலூயா. நான் சொல்ல கரடு வைத்து நம்ம அந்த சரணத்தை மாத்திரப்படும் ரத்தம் சிந்த வைத்தனே நான் அத்தனையும் என் பாவம் அல்லோ கர்த்தனே உம் அன்பு கேடாக நித்தம் செய்வேன் உம் சேவை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறத நாம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பாதையில போக சொல்லுகிறார், அல்லேலூயா, அவர் என்ன பாதையில போய் சொல்லுகிறார் அந்த பாதையில் ஆண்டவரே நிச்சயமா போவோம். ஆண்டவரே உடைய சேவையை நான் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அதன்படி நடப்ப ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சேவை செய்கிறத போல ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் வேறு எதுவும் இல்லை. 2007 ஆண்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் வந்த பிறகு சால்வேஷன் ஊழிய பாதையில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். முதலாவதாக கிறிஸ்டியன் பெல்ட் அதிகமாக இருக்கிற இடம் என்னென்னா இந்த சவுத்தில், சரியா, சவுத்தில் வந்து கிறிஸ்டியன் பெல்ட் அதிகமாக இருக்கும். அநேக கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். அதனால் நான் மனசில், ஏன்னா சேட்டலைட் சேனல் அது இல்லைன்றது இப்போ அப்போதைக்கு இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சது. ஒரு லோக்கல் சேனல் தான். சரி, லோக்கல் சேனல்லாம் முதல்ல எங்கே ஆரம்பிக்கலாம், தூத்துக்குடியில் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி முதல்ல நான் ஒரு திட்டம் போட்டேன். அங்கே தூத்துக்குடியில் இருக்கிற அந்த கேபிள் ஆப்ரேட்டர் சரவணன்றவர் என்னுடைய நண்பர். அதனால் அவர் மூலமாக என்ன பண்ணிடலாம், சேனலை கொண்டு வந்துடலாம். ஏன்னா சவுத்தில் போச்சுன்னா சவுத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து மாம்சமாக யோசிக்கிறது. அல்லேலூயா. மாம்சமாக யோசிச்சது நான் சொல்லுகிறேன். அந்த சரவணன் அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், ஜேம்ஸ் நீ வா, நம்ம ஆஃபீஸ்லேயே இருந்து என்ன பண்ணிடலாம், சேனல் அப் பண்ணிடலாம். நல்ல ஒரு ரூமை வாடகைக்கு தரோம், நீ அங்கே கூட தங்கிக்கோ, இல்லைன்னா ஸ்டாஃப் கூட தங்க வச்சுக்கோ, எப்படியாவது நம்ம ஆரம்பிச்சிடலாம் வா இப்படி சொன்னார். ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதல்ல என்னுடைய பாதை, அதல்ல. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஏன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்ம வந்து அவருக்காக நம்ம அர்ப்பணிக்கிறவளை அவர் நம்மளை கைட் பண்ணுவார். அல்லேலூயா. ஓகே, தூத்துக்குடி இல்லைன்றது அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். அதுக்கு பிறகு அப்படியே அப்போ சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கலாம், ஆண்டவரே லோக்கல் கேபிள் இது இல்லைன்னா எனக்கு சேட்டலைட் கொடுங்கன்னு சொல்லி அதுக்காக திருப்பி ஜெபம் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் அதில் ஸ்டார்டிங்கில் அந்த காரியத்தில் வழியை திறக்கலை. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் நவம்பர் மாதத்தில் நான் எப்பொழுது காலையில் அந்த நியூஸ் பேப்பர் அப்பொழுது படிக்கிறது வழக்கம். அப்போது நான் படிக்கும் பொழுது வெள்ளூர் மாவட்டத்தில் 31 வயது நிரம்பின ஒரு வாலிபன், சரி, அவர் ஒரு வாலிபன் பொற்கோயில் தங்க கோயிலை கட்டியிருக்கிறான் அப்படி சொல்லி அந்த இதில் பார்த்தேன். தங்க கோயிலை கட்டியிருக்கிறான்றது யார், வயசு 31 வயசு. அதை பார்க்கும் பொழுது எனக்கும் வயது 31. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பேப்பரில், தினத்தந்தி பேப்பரில் நான் படிக்கிறேன். 31 வயசு நிரம்பினவன். 2007 ஆண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளூரில் இருக்கிற தங்க கோயில், சரியா, தங்கத்தினால உருவாக்கி இருக்கிறாரு. 31 வயசு ஒரு வாலிபன். இதை பார்க்கும் பொழுது எனக்கு 31 வயது. அப்பொழுது ஆண்டவர் அப்பொழுதுதான் இடைப்பட்டார். நீ ஸ்லோவாக இருக்கிற, அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறான். யார் ஸ்லோவாக இருக்கிறா? அவர் சேவையை செய்யறதுக்கு நம்மளை என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோம். இதே இது மற்றவங்களாம் எப்படி இருக்கிறான், ஃபாஸ்ட்டாக இருக்கிறான் சொல்லுகிறேன். இதே இது அவங்க கையில் ஒரு கோயில் கட்டணுன்னா இந்நேரம் என்ன இருக்கும், இந்நேரம் கட்டி முடிச்சிருப்பாங்க, அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கிறான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம், நீ ஸ்லோவாக இருக்கிற, நீ ஸ்லோவாக இருக்கிற. அப்பொழுது அந்த வெள்ளூர் மாவட்டத்துடைய பாரத்தை கற்றுக் கொடுத்தார். உடனடியாக அந்த வெள்ளூர் மாவட்டத்தில் புறப்பட்டு சென்று மற்ற காரியங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு அன்றைக்கே, என்னைக்கு அந்த நியூஸை பார்த்தனோ அடுத்த செகண்ட் 10 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு வெள்ளூர் போயாச்சு.
அதே நாளில் வெளியூரில் போயிட்டு மற்ற காரியங்களை ஆயத்தம் செய்வதற்கும் அவருடைய சேவையை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். நான் விசுவாசிக்கிறேன் உண்மையாகவே. ஸோ அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்னை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த காரியம் உலகத்துக்காரன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறான், உலகத்துக்காரன் அவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அவன் என்னென்னமோ செய்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆமென். அவனோட ராஜ்யம் கட்டணும், அவனுடைய கோயில் கட்டணும், இந்த மாதிரி காரியம்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் பெருசாக கட்டி முடிச்சிருவான். சரியா? ஆனால் நம்ம தேவனுடைய காரியத்திற்காக நம்ம செய்கிற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அவருடைய சேவை செய்வதற்கு தரிசனம் பெற்றவர் கர்த்தர் எழுப்பணும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், நமக்காக யாரும் எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் நம்ம தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை கொடுத்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்தார். எதற்குன்னா, நீங்களும் நானும் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும், பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகணும். அந்த ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அதை செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்துக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமென். கொடுக்கக்கூடிய ஜனங்களை, தரிசனம் பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவாராக. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஒரு பாரம் எல்லாருக்கும் வரட்டும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எல்லோரும் இந்த கடைசி ஜெபத்தை நம்ம எல்லோரும் ஏறெடுக்கலாம், எல்லோரும் ஜெபிக்கலாம். ஸோ அந்த வரிகள் ரொம்ப அழகான வரிகள். எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரே என் இயேசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவம் அல்ல. கர்த்தனே, உம் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேன் உம் சேவையை. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருடைய சேவை நான் செய்வேன், ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று செய்யுங்க, கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக எவ்வளோ கொடுத்துட்டாரு, அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆமென். யாருக்குன்னா சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆண்டவருக்காக செய்கிற காரியம் நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வரும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் அந்த பாடல் வரிகள் அந்த சரணத்தில் நாம் பாடுவோம். ஆமென். எத்தனை உத்தமனாக சித்தம் கொண்டீரே ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையோ நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனே, உம் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேனோ சேவையை. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனே, உம் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேனோ சேவையை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, ரத்தம் சிந்த வைக்கிறதுக்கு எங்களுக்கு காரணமாக மாட்டோம்ப்பா. ஆமென். ஆனாலும் எங்களை எல்லா பாவத்தையும் நீர் மன்னித்தீரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீர் மறந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. உமக்காக ஆண்டவரே நாங்கள் சேவை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் ஓட ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே இந்த திருச்சபை காரியத்தை கத்தாவை நீர் கட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வந்து ஆராதிக்கத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகள் ஐக்கியமாக இருக்கத்தக்கதாக, இந்த இடத்துல வசனத்தை கேட்கத்தக்கதாக, இந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் நடப்பதற்காக, ஆண்டவரே கத்தாவை எல்லாம் கூடி ஜெபிப்பதற்காக, எல்லாம் கூடி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பலனடைவதற்காக, ஆண்டவரே நீர் கத்தாவே இந்த நாட்களிலே நீர் எழுப்ப போகிற இந்த ஆலயத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அதோட தேவைகள் பெரிய தேவைகள் ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சேவையை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுக்கான இடத்தை நீர் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அதில் கத்தாவே ஆண்டு நல்ல போர் போடுவதற்கு உதவி செய்தீரே, நல்ல தண்ணி வருவதற்கு உதவி செய்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் 20 அடி பள்ளத்தை
எடுப்பதற்கு உதவி செய்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எத்தனையோ மழைகள் வந்த போதிலும் ஆண்டவரே கர்த்தா, இயற்கை நிமித்தமாக எத்தனையோ அச்சுறுத்தல்கள் வந்த போதிலும் அந்த இடத்தை முழுவதுமாய் பாதுகாத்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவரே 1 crore ஆண்டவரே 20,50,000 rupees கொடுக்க உதவி செய்தீரே, 1,20,50,000 ரூபாய் கொடுக்க உதவி செய்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அநேகர் கொடுக்க உதவி செய்தீரே, அநேகருக்கு அந்த பாரத்தை கொடுத்தீரே, அநேகருக்கு அந்த தரிசனத்தை அந்த மனதில் வைத்தீரே, அதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. இது ராக்காலத்திலும் ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்தில் பேசுவீராக, பகற்காலத்தில் ஜனங்களுடைய இருதயத்தில் பேசுவீராக. இது ஆலயத்துக்கு கொடுத்ததான ஒரு பாரம், இந்த ஆலயத்துக்கு கொடுத்ததான ஒரு தரிசனம் அவருடைய இருதயத்திலே பதிய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே உலகத்தின் எல்லா இடங்களிலிருந்து எழுப்புவீராக, ஜனங்களை எழுப்புவீராக, அநேக கிறிஸ்துவ ஸ்தாபனங்களை எழுப்புவீராக, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை எழுப்புவீராக, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை எழுப்புவீராக, உமக்கு சாட்சியாக வாழ்கிற பிள்ளைகளை எழுப்புவீராக. ஆண்டவரே இந்த சபை காரியத்தை தாங்கக்கூடிய ஜனங்களை எழுப்புவீராக. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதாக, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இந்த மிகப்பெரிய தேவைகளை ஆச்சரியமாய் நடத்தி முடிப்பீராக. ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே இந்த முடிவை நாங்கள் பார்க்கிறோம், இந்த முடிவை நீ நேர்த்தியாய் முடிப்பீர் ஆண்டவரே, நேர்த்தியாய் நடத்துவீரப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சேவையை செய்வதற்காக, ஆண்டவரே இந்த ஆலயத்தை எழுப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சேவை ஆண்டவரே தடையில்லாமல் செய்வதற்காக, உம்முடைய சேவையை உற்சாகமாக செய்வதற்காக, ஆண்டவரே உம்முடைய சேவையை ஒரு மனதோடு செய்வதற்காக, ஆண்டவரே உம்முடைய சேவையை ஒரு மனதுக்கு ஐக்கியத்தோடு செய்வதற்காக, இந்த சபையை நீர் எழுப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்புவீராக. இப்பொழுதே நீர் பேசுவீராக பேசுவீராக. இந்த 10,000 சிமெண்ட் மூட்டை தேவையில் முழுவதுமாய் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே அந்த ஃபவுண்டேஷனோட தேவையில் சந்திக்கப்படுவதாக. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வருகை மட்டும் இன்று மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாளை தினத்தில் நமக்கு 6 to 7:30 வரைக்கும் தான் ப்ரேயர் இருக்கும். ஸோ வந்து பங்கு பெறக்கூடிய பிள்ளைகள் நாளை தினம் சனிக்கிழமை 6 to 7:30 வாங்க. சண்டே பெங்களூரில் நம்முடைய ஆலயம் இருக்கிறது. ஸோ லிங்கராஜபுரம் பக்கத்தில் இந்த எண்ணூர் கிராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் திருச்சபை இருக்கிறது. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக எண்ணூர் கிராஸ் ஆட்ட வந்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டிப்போட வந்தீங்கன்னா நேர் எதிரில் இருக்கிற ரோட்டில் நடந்து வந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா நம்ம சபை இருக்கும். ஸோ யாரெல்லாம் வர முடியுமா கண்டிப்பாக வாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock 3 ஆராதனைகள் இருக்கிறது. காலை 6 மணிக்கு தமிழ் மற்றும் கன்னடாவில் இருக்கும், மற்ற 2 ஆராதனை தமிழில் இருக்கும். ஸோ ஈவினிங் 6:40க்கு ஆங்கில ஆராதனை இருக்கும். ஏன்னா 4வது வார நாள் ஆங்கில ஆராதனை. ஸோ அதில் வந்து பங்கு பெறுங்க. 4:45க்கு ஈவினிங்கில் வந்து ஸோ வேலையில் இருக்கிற வேலை இல்லாதவர்களுக்காக விசேஷத்தை கொடுக்க வைத்திருக்கிறோம். மற்ற எல்லாரும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட அது வழி நடத்துவாராக. ஸோ இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பவில்லை என்றால், இந்த பில்டிங் காரியங்களை சர்ச் பில்டிங்காக தாங்க விரும்புகிறவர்கள் நீங்கள் பார்க்குற அந்த QR கோட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நேரடியாக உங்கள் காணிக்கைகள் நீங்கள் அனுப்பலாம். ஸோ எத்தனை சிமெண்ட் பேக்கோ இல்லாவிட்டால் எந்த காரியங்களாக இருந்தாலும் உங்கள் மனதில் என்ன கர்த்தர் பாரப்படுத்துகிறாரோ, இந்த தரிசனத்தில் என்ன செல்வதற்கு என்ன பாரத்தை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கண்டிப்பாக வாருங்கள். நாளை தினத்தில் ஜெபத்தில் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.